a lot. இதுக்கு முன்னாடி பார்த்த சிடியில் நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் தாட் ப்ராசஸை பார்த்தோம். அதாவது நம்ம என் டைமை பற்றி பார்க்கும்போது ட்ரெடிஷ்னலாக நமக்குள்ளே இருக்கிற பிலீஃப் அந்தி கிறிஸ்து ரோம கத்தோலிக்க சபையிலேருந்து வருவான், இல்லை ஒரு ஐரோப்பிய யூனியன் மனிதனாக இருப்பான், ஒரு வெள்ளைக்காரனாக இருப்பான் என்று. இப்போ நம்ம போன மெசேஜில் பார்த்தோம், ஏன் அது ஒரு ஆல்டர்னேட் தாட்டாக இருக்கக்கூடாது, ஏன் வந்துட்டு அவன் ஒரு இஸ்லாமிக் நேஷன்லேருந்து வரக்கூடாது. ஏன்னா எத்தனையோ வேதத்தோடைய வசனங்கள் அவன் ஒரு அசிசீரியனாகவும் இருக்கலாம் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு அசிசீரியன் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் ஈராக் தேசத்தில் இருக்கிறது. அதனால் நான் உங்கள் கூட அந்த ஆல்டர்னேட் தாட்டில் நான் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் நான் என்னுடைய ரிசர்ச்லேருந்து பார்த்து தெரிந்து கொண்ட விஷயங்கள். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு உங்கள் மனசில் எழலாம், அப்போனா இஸ்லாமியர்கள் யார் முஸ்லிம்ஸ், அவங்களுக்கும் நமக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு உங்கள் மனசில் வந்து எழும்பலாம். நானும் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை நான் வந்து அதில் ஸ்பெஷலைஸ்டாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா என்னுடைய அழைப்பு இறுதி கால எச்சரிக்கையாக இருக்கிறதுனால் என்னுடைய ரிசர்ச்லேருந்து நான் ஒரு சில ஆங்கிளில் மட்டுமே அந்த மாதிரி விஷயங்களை நான் வந்துட்டு ஆராய்ஞ்சிருக்கிறேன். ஆனால் அதுக்குன்னே சில தேவ மனிதர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் ஊழியங்களுக்கு பேர் அப்போலஜெட்டிக் மினிஸ்ட்ரி. அதாவது குரானை படித்து குரானுக்கும் வேதத்துக்கும் என்ன வித்தியாசம், அந்த தெய்வத்துக்கும் நம்ம தெய்வத்துக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள், அந்த மாதிரியான சில ஞானத்தை சபைகளுக்கு கொண்டு வருவதில் அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு மனிதனை நம்ம இன்டர்வியூ பண்ணி பார்த்து அவங்க முஸ்லீம் வியூ பாயிண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கும் பைபிளுக்கும் எப்படி நமக்கு கம்பேர் பண்ணி நமக்கு எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு காமிக்கணும், நீங்களும் அதை பார்க்கணுங்கிறது என்னுடைய வாஞ்சி. அதுக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போவது மிஸ்டர் வெங்கடேஷன். அவங்க என் டைம் பிலீவர்ஸ் மினிஸ்ட்ரின்னு ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி அப்பாலஜெட்டிக் மினிஸ்ட்ரிஸ் பண்ணி கொண்டு வராங்க. நிறைய டிபேட்ஸ்க்கு போகிறாங்க. நிறைய கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் இதுக்கான குரானோடைய என்லைட்மெண்ட்டாக, நம்ம டிஃப்ரென்ஸில் இருக்கிற என்லைட்மெண்ட்டை நமக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. வெல்கம் பிரதர். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், உங்கள் பேர் பிரதர் வெங்கடேஷன் இருக்கிறனால எப்படி நீங்கள் ஒரு முஸ்லீம் அப்பாலஜெட்டிக் மினிஸ்ட்ரிக்கு வந்திருந்தீங்க? வாட் இஸ் த விட்னஸ்? கர்த்தருடைய கிருபையினால 1990 வருஷத்தில் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்னாடி என்னோடய குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் என்னுடைய தகப்பனாருக்கு 1985 வருடத்தில் ஒரு வியாதி அவரை பிடித்து கொண்டது. 2 கால்களும் அவரோடது புண்கள்னால் அழுகி போனது, 2 காலும். அந்த சூழ்நிலையில் என்னுடைய தாயும் தகப்பனாரும் என்னுடைய சின்ன தம்பியும் எல்லா மருத்துவர்கள்கிட்டையும் அவரை கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கு ஒரு சின்ன கடை இருந்தது, அதை நான் பார்த்து கொள்ளணும். என்னுடைய தாய் தகப்பனார் என்னுடைய தம்பி 3 பேரும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போவாங்க. எங்கே போனாலும் அவருக்கு எந்த விதமான சரீரத்தில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் அந்த புண் வர்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியாது, ஆனால் அது ஆறாது. இதுதான் அவருடைய பிரச்சனை. அப்போ பல மருத்துவர்கள்ட்டையும் போய் சுகப்படுத்த முடியலை. ஒரு பக்கம் பிரச்சனைகள், கடன் பாரம், வாழ்க்கை இனி வாழணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, இது வேறு ஏதோ பிரச்சனை, இது வியாதி இல்லைன்னா அப்போ வேறு என்ன இருக்கும் அப்படின்னா, இது நீங்கள் போங்க, இந்த ஜோசியர்கிட்ட போங்க, இந்த மந்திரவாதிகிட்ட போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்கள் மந்திரவாதிகளை தேடி ஜோசியர்களை தேடி போகும் பொழுது அவங்க சொன்னாங்க, என் தகப்பனாருக்கு யாரோ செய்வினை சூனியம் செய்து விட்டார்கள், அதனால தான் என் தகப்பனாருடைய கால் இந்த புண்கள்னால் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார்கள். அது என்ன, அந்த புண்ணுனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த
ஒரு மாதிரி தண்ணீர் ஒழுக ஆரம்பிக்கும், துர்நாற்றம் வரும். இந்த புண் அப்படின்னா இந்த புண்ணுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புண் வந்து தண்ணி ஒழுக ஆரம்பிக்கும், ப்ளஸ் வந்து அதிலிருந்து துர்நாற்றம் வீசும், ஒரு மாதிரி குத்தல் எரிச்சல். இதனால என்னுடைய தகப்பனார் ரொம்பவும் அதனால சிரமப்பட்டார்கள். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்களுக்கும் ஒரு பக்கம் என் தகப்பனாருக்கு செலவு பண்ணி அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு இனி எங்ககிட்ட வசதி கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இந்த மந்திரவாதிகளை தேடி போக ஆரம்பித்தோம். அவர் சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு போங்க, தமிழ்நாட்டில் ஒரு கோயிலை சொல்லுவாங்க, கேரளாவில் ஒரு கோயிலை சொல்லுவாங்க, இப்படி ஒவ்வொரு பக்கம் கோயில்களை சொல்லுவாங்க. அப்போ கோயிலாக நாங்கள் போக ஆரம்பித்தோம். என்னுடைய பக்தியை அப்படி தான் காண்பித்தோம். ஏதாவது ஒரு தெய்வம் நமக்கு வந்து விடுதலை கொடுத்துறாதா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரொம்ப இடங்களுக்கு அலைந்து திரிந்தோம். எங்கேயுமே வந்து என் தகப்பனாருடைய அந்த கால் வந்து சுகப்படுத்தப்படவில்லை. அதுதான் எங்களுடைய ரொம்ப பெரிய ஏமாற்றமாக எங்களுக்கு இருந்து நான் பார்க்க முடியும். அப்போ இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் அவங்கனால முடிந்ததெல்லாம் அவங்க செய்து பார்த்து விட்டார்கள். ஒரு பக்கம் குடும்பத்தார், எங்களுடைய தகப்பனார் வந்து யாருடைய பேச்சும் கேட்க மாட்டார், அதனால குடும்பத்தார் ஒரு பக்கம் எங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை, பாரம், வேதனை, துக்கம், சரீர பலவீனங்கள், இதன் மத்தியில் எப்படி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ போகிறோம், எல்லாருனாலையும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, இனி யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இனி உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட வந்த சூழ்நிலையில் தான் என்னுடைய தாயார் ஒரு பக்கத்து வீட்டில் போய் அமர்ந்திருந்த வேளையில் அந்த இடத்துக்கு வந்த 2 சகோதரிகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டார். அப்போ அவங்ககிட்ட முதல் கேள்வி என்னுடைய தாயார் கேட்டாங்க, எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணணும், எந்த ஊருக்கு போகணும் கோயிலுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், இயேசு உங்களை தேடி வந்திருக்கார், உங்களுக்காகவே இந்த உலகத்தில் அவர் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார், அவர் உயிரோடு கூட இருக்கிற தெய்வம், நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலையே கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவர் சுகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் தகப்பனாருக்கு என் தாயார் வந்து இந்த காரியத்தை அறிவித்த உடனே அவரும் என்னுடைய தாயாரும் சேர்ந்து முதலாவது இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு இயேசு அறிவித்த அந்த 2 சகோதரிமார்களும் தாய்மார்களும் வந்து என்னுடைய தகப்பனாருக்காக எண்ணெய் பூசி ஜெபித்தார்கள். ஆச்சரியமாக ஒரு சில வாரங்களுக்குள்ளாக என்னுடைய தகப்பனாருடைய 2 கால்களும் அப்படியே அந்த புண்களெல்லாம் உதிர்ந்து ஆறி போனது, பூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 14-15 வயதை அடைந்து கொண்டிருந்த அந்த பருவம், 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அதனால் எனக்கு உடனடியாக ஒரு புது தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனப்பக்குவம் அடையலை. அதனால் நான் என்னுடைய தாயாரையும் தகப்பனாரையும் மிகவும் எதிர்த்தேன். ஏன்னா இயேசு சுகம் கொடுத்தாருன்னா வச்சுக்கோங்க, ஆனால் அதுக்காக வந்து நம்முடைய தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு புது தெய்வத்துக்கிட்ட போகிறது வந்து எந்த விதத்துலையும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்த்தேன். ஆனால் அவர்கள் அதில் கொஞ்சம் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் வந்து எனக்குள்ள ஒரு என்னுடைய தாயாரின் தகப்பனை எப்படியாவது நான் கொண்டு வந்துடணும் மறுபடியும் என்னுடைய வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காரியத்துக்காக நான் வந்து இயேசுநாதரை வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு, உண்மையாலுமே இந்த காரியத்தை அவங்க இயேசு கிறிஸ்து செய்வார்னா நான் அவங்க இயேசுவை நம்புகிறேன்னு சொல்லி ஒரு காரியத்தை நான் வந்து சொன்னேன். அதை என் தாயார் தகப்பனாரும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் என்னுடைய அந்த அம்மாவுக்கு சுவிசேஷம் அறிவித்த 2 தாய்மார்கள் சொன்னாங்க, நிச்சயம் இயேசு செய்வார், நீ ஜெபிங்க தம்பி, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார்னு சொன்னாங்க. அற்புதகரமாக இயேசு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். நான் என்ன காரியத்துக்காக ஜெபித்தேனோ அதை எனக்கு செய்து கொடுத்தார். அப்போ எனக்குள்ளாக ஒரு சின்ன விசுவாசம் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக வந்தது. ஒருவேளை இயேசுவும் தெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன் நம்ம அவரை வந்து தள்ளிவிடணும் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டேன். அவரையும் ஒரு கடவுளாக ஏற்றுக்கொண்டேன். அவர் மட்டும்தான் கடவுள், அவர் மட்டும்தான் தெய்வம் அப்படிங்கிற லெவலில் ஏற்றுக்கலை. இயேசுவும் ஒரு கடவுள், இவ்வளோ தெய்வங்களை வச்சுருக்கோம், இயேசுவும் ஒரு தெய்வமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் பரிசுத்த வேதாகமும் என்னுடைய கையில் கொடுக்கப்பட்டது, பைபிள் என் கையில் வந்தது. நான் படிக்க ஆரம்பித்தேன், இயேசுடைய வாழ்க்கையை பற்றி அறிய ஆரம்பித்தேன். அவர் உபதேசத்தை குறித்து அறிய ஆரம்பித்த பொழுது என்னுடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. ஏன்னா ஒரு 15 வயதுக்குள்ளாக பல பாவ பழக்க வழக்கங்களை நான் அறிந்திருந்தேன். அந்த பாவ பழக்கங்களுக்குள்ளாக போய்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் இயேசுடைய பரிசுத்த வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியத்தை பற்றி நான் அறிந்து கொண்ட பொழுது, இதுவரைக்கும் எத்தனையோ மகான்களை, எத்தனையோ பெரிய தீர்க்கதரிசிகளை, பெரிய நபர்களை எல்லாம் பற்றி படித்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தெய்வத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்படவே இல்லை. அதனால் இயேசுடைய வாழ்க்கை
என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக இருந்தபடினால என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அர்ப்பணித்தேன். இதான் நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கான ஒரு பேசிக்காக இருந்த சம்பவம் பிரதர். பிரதர், இப்படி ரட்சிக்கப்பட்ட நீங்க எப்படி அப்பாலஜெட்டிக் மினிஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு தூண்டுகோலா இருந்துச்சு பிரதர்? அது பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூரில் சத்யநாதன் பாஸ்டருடைய திருத்துவ ஜெபவீடுங்கிற ஒரு சபைக்கு நான் போக ஆரம்பித்தேன். அது வந்து முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிற அந்த பகுதியில் தான் அந்த சபை இருந்தது. அவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். அந்த நாட்களில் அவர் அதிகமாக என்னுடைய வசனத்தில் என்னை வழி நடத்துவார். அந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ணுவோம், அதிகமாக எல்லாருக்கிட்டையும் ஆண்டவரை பற்றி அறிவிக்க ஆரம்பித்தோம். எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் சொல்லுவோம். போன உடனே இந்த சந்தோஷம், எனக்கு கிடைச்ச சந்தோஷம், என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்த சந்தோஷம் மற்றவர்கள் அறிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். ஆனால் இது மாதிரி போய்கொண்டிருக்கிற நாட்களில் 1993, 94 இந்த வருடங்களில் ஒரு முஸ்லீம் சகோதரனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார் என்றால், என்னிடத்துல அவர் கையிலிருந்து ஒரு புத்தகத்தை என்னிடத்துல கொடுத்தார். அதில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளை குறித்து பலவிதமான காரியங்கள் கேள்விகளாக கேட்கப்பட்டிருந்தது. இது எனக்கு ஒரு பயங்கர சவாலாக மாறினது. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டு வந்து ஒரு 3-4 வருடம் ஒரு ஆரம்ப நிலை தான். அப்போ தான் வந்து நான் எல்லாவற்றையும் படித்து அறிந்து கொண்டிருக்கேன். முதல்ல ஆண்டவரை ருசித்தேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். நான் என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் உண்டானது. ஆனால் வேதாகமத்தை படித்து அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டிருக்கிற நிலையில் தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி பைபிளை பற்றியும் பைபிளுடைய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் கேள்விகள் எழும்ப ஆரம்பித்த உடனே பலர் இடத்துல நான் கேட்டேன். கிறிஸ்தவ சகோதரர்கள் இடத்துல அவர்கள் பொதுவாகவே வந்து இந்த காரியத்தை குறித்து ரொம்ப பேச வேண்டாம், இதுக்குள்ளே போக வேண்டாம், இப்படி தான் என்னை போதிச்சாங்களே ஒழிய யாரும் எனக்கு வந்து தெளிவாக இது பண்ணலை, இன்சஸ்ட் பண்ணலை. அப்போது என்னுடைய பாஸ்டரும் என்னை வந்து உற்சாகப்படுத்தினாருங்க இந்த வழியில். நான் வந்து எப்படி இந்த காரியங்களுக்கு பதில் சொல்லுகிறது அப்படிங்கிற விதத்தில் முதல்ல படிக்க ஆரம்பித்தேன். சரி, இப்படி சொல்லுகிற இஸ்லாமியர்கள் அவங்களுடைய சைடில் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிறத அறியறதுக்கு நான் அதிகமான புஸ்தகங்களையும் அதிகமான இதையும் அவர்களை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். முஸ்லீம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, அவருடைய பிரிவு என்ன, அவங்க வந்து என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் உண்மையா, அவங்களுக்கு குரான் சொல்கிறாங்களே அவங்களுடைய வேதம் அதெல்லாம் சொல்லுதா அப்படின்னு நான் படிக்க ஆரம்பித்த பொழுது தான் தெரிந்தது பல விஷயங்கள் அவர்கள் வேதத்துக்கு விரோதமாக சொல்லுகிற காரியங்கள் வந்து அது உண்மை இல்லை, அது பொய் என்பதை நான் அறிந்து கொண்டேன். உண்மையாலுமே ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிருக்கீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு சேலஞ்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மீடியாஸ் நிறைய வந்துடுச்சு. ஜக்கீர் நாயக் மாதிரி போன்ற மனிதர்களோட ஸ்பீச்சஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து இதை கிளாரிஃபை பண்ணுறது ரொம்ப ஒரு நீட் ஆஃப் த ஹவர்னு நினைக்கிறேன். ஏன்னா டு ஸ்டார்ட் வித், இஸ்லாமியர்கள் வந்து இஸ்மவேலின் சந்ததியா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ரோம கத்தோலிக்க பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வளர்க்கப்பட்ட அந்த பிரயாணங்களில் அவங்க 2 பேரும் கசின்ஸு, ஜேக்கபும் இஸ்மாயிலும் கசின்ஸு. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அவ்வளோதானே தெரியுமே தவிர அதுக்கு மேலே எதுவும் தெரியாது. ஸோ அந்த கிளைம் வந்து உண்மைதானா? நீங்கள் கேட்டீங்க, இஸ்மாவேல் சந்ததியும் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியர்களும் ஒன்று தானா? இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலர்களும் இஸ்மாவேலர்களும் ஒரு சகோதர முறைக்குள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சந்ததியை பாதுகாப்பதற்காக தேவன் வைத்திருந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய திட்டங்கள். ஆரம்பத்திலிருந்து ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பல தீர்க்கதரிசிகளை தேவன் இஸ்ரவேல் சமுதாயத்துக்குன்னு அனுப்புறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு தீர்க்கதரிசி காலத்துக்கு பிறகு தொடர்ந்து இன்னொரு தீர்க்கதரிசி. இது எதுக்காக வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேசியா அந்த சந்ததியில் பிறக்கணும். அதுதான் வந்து தேவனுடைய திட்டம். அதைத்தான் நம்ம வந்து தீர்க்கதரிசிகளுடைய அந்த வரிசையிலிருந்து நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து தீர்க்கதரிசிகள் அவர்களை கண்டிக்கிறாங்க, அவர்களை வேறு பிரிக்கிறாங்க, அவர்கள் மற்ற சந்ததி கூட கலந்து விடாமல் இருக்கிறதுக்கு அவங்கள இது பண்ணுறாங்க. எந்த சந்ததிகளோடு கூட அவர்களோட சுற்றுப்பட்டத்தில் இருக்கிற எத்தனையோ சந்ததிகள், பெலிஸ்தியர் இருந்தாங்க, அசீரியர்கள் இருந்தாங்க, மீதியானியர்கள் இருந்தாங்க, பலவிதமான ஜாதிகள் அவங்கள சுற்றி வாழ்ந்த பொழுதும்
அவர்கள் கொஞ்ச நாள் தீர்க்கதரிசி ஒருவேளை இல்லாமையோ இல்லை வேற இடத்துல இருந்தாலும் உடனே அந்த ஜாதிகள் என்ன பண்றாங்க, உடனே இஸ்ரவேலர்கள் போய் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அந்த தவறுகளை தாங்களும் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஆண்டவர் வந்து உடனே அடுத்த தீர்க்கதரிசி வருகிறார், மக்களை கண்டிக்கிறார். இந்த மாதிரி பல இடங்களை நம்ம பார்க்க முடியும். பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போடப்பட்டாங்க. எரேமியா தீர்க்கதரிசியுடைய தீர்க்கதரிசன பிரகாரம் கொண்டு போகப்பட்டாங்க. கொண்டு போகப்பட்ட பிறகு அங்கே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் கூட தப்பான அந்த சந்ததிகளை விட்டு வேறு சந்ததிகளில் பெண் எடுத்து அந்த நேரத்தில் கூட எஸ்ரா நெகேமியா மூலமாக தேவன் வந்து அதை கண்டித்து அவங்கள பிரிக்கிறார். பார்த்திங்கன்னா இந்த கலப்பு இஸ்ரவேலர்களில் வந்து ஒரு சமாரியாங்கிற ஒரு சந்ததி உருவாகிறத நம்ம பின்னாடி பார்க்குறோம். நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட சமாரிய ஸ்ரீன்றதெல்லாம் பார்க்குறோம். இப்போ அவங்களாம் யாருன்னு பார்த்தா இந்த இஸ்ரவேலர்கள் கலப்பு திருமணம் செய்து உருவான ஒரு சந்ததியாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தும் இஸ்ரவேலர்களை தேவன் அப்படி தனியாக பிரித்து வந்திருக்கிறார். அதுக்கு தேவனுடைய திட்டமாக அவர் செய்த காரியங்களை பார்க்கும்போது பெரிய காரியங்கள். ஆனால் உலகத்தில் வேறு எந்த சந்ததியுமே அப்படி ஒரு பிரிந்து தனித்துவமாக நின்ற சந்ததியை நம்ம பார்க்கவே முடியாது. எல்லாமே மிக்ஸ். நீங்கள் இஸ்மாவேல் சந்ததியுமே பார்த்தீங்கன்னா முதல் இஸ்மாவேலுக்கு பிறகு 12 பிரபுக்கள் வந்தார்கள்னு நம்ம பார்க்குறோம். பின்னாடி அவருடைய மகளை வந்து ஏசா திருமணம் பண்ணார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிப்போம். அப்புறம் ஏதோமியர்கள் அப்படின்னு ஒரு சந்ததி உருவாகுறாங்க. யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போன இஸ்மாவேலர்கள்னு ஒரு இடத்துல நம்ம வாசிப்போம். அவர்களுக்கு இன்னொரு பெயர் வந்து மீதியானியர்கள்னு இருக்குது. அப்போ இந்த ஜாதிகள் அங்கேயே கலக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுக்கு ஒரு தனித்துவம் கிடையாது, தனியாக ஒரு தீர்க்கதரிசியோ எந்த விதமான ஒரு நடத்துதலோ கிடையாது. இஸ்மாவேல் சந்ததி அங்கிருந்த பல ஜாதிகளோடு கலந்து பல சந்ததிகள் பெலிஸ்தர் இருந்தாங்க, அசீரியர்கள் இருந்தாங்க, சீரியர்கள் இருந்தாங்க, எல்லாரும் கூடயும் அவங்க கலந்தாங்க. இது வந்து தனித்துவமான இஸ்மாவேல் சந்ததி இன்றைக்கு அரபுகள் அல்லது அந்த பகுதியில் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. பல சந்ததிகளில் மிக்சிங்கில் அந்த அரபுகள் இருக்கலாமே ஒழிய குறிப்பிட்ட இவங்க தான் அப்படின்னு இருக்க முடியாது. இன்னும் தொல்பொருள் ஆராய்ச்சி பலவிதமான ஹிஸ்டோரிக்கலில் பார்க்கும் பொழுது சுத்தமாகவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக இவங்க வந்து அரபுகள் அந்த பிரதேசத்தில் இருந்த அரபுகள் நிச்சயமாக இஸ்மாவேல் சந்ததியாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வரலாறு ஆய்வில் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்படி நிச்சயமாக இஸ்மாவேல் சந்ததி தான் இன்றைக்கு இருக்கிற அந்த முஸ்லீம்கள்னோ இல்லாட்டி அரபுகள்னோ நம்ம சொல்ல முடியாது. அது எந்த விதத்துலையும் அந்த சகோதர உறவு முறைகள்லாம் கிடையாது இன்றைக்கு. பிரதர், என்னுடைய அடுத்த கேள்வி, ஏன் இந்த மாதிரி சில இஸ்லாமிய சகோதரர்கள் வேதத்தையும் வேதத்தோடைய புனிதத்தையும் கிறிஸ்துவோட டிவினிட்டியையும் ஏன் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃபெரோஷியஸாக அட்டாக் பண்ணுறாங்க? ஏன் வந்து அது ஒரு ஸ்பெஷல் டாஸ்கை எடுத்து ஒரு வேலையாக எடுத்து ஏன் அதை பண்ணுறாங்க? பல நாட்களாக என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு கேள்வி இதுதான், ஒரு நேச்சுரலான கேள்வி. இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு முஸ்லீம் சகோதரர்கிட்ட வந்துட்டு ஒரு என்னுடைய வேதத்தோட உண்மையோ கர்த்தருடைய ரட்சிப்பையோ பகிர்ந்து கொள்வதற்கு நான் வந்து குரானை படிக்கிறதில்ல. அவுட் ஆஃப் த டெஸ்டிமனி. நீங்கள் உங்களுடைய சால்வேஷன் சொன்ன மாதிரி, விட்னஸ் சொன்ன மாதிரி, இட்ஸ் அபவுட் விட்னஸிங். எனக்கு என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, என் வாழ்க்கையில் இது நடந்ததுனால நான் கிறிஸ்துவை வந்து அனுபவித்தேன். என்னுடைய அந்த 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 ஒரு லவ்வை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த ஆஸ்பெக்டில் தான் வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஏன் வந்துட்டு முஸ்லீம் சகோதரர்கள் வந்துட்டு அவ்வளோ ஃபெரோஷியஸாக வந்துட்டு டிவினிட்டி அட்டாக் பண்ணுறாங்க? ஏன் அது மூலயமா வந்துட்டு அவங்களுடைய இஸ்லாம் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க? இப்போ நம்ம வந்துட்டு வி ஆர் நாட் டேக்கிங் தேட் ரூட். எனக்கு பிடிச்சது, நான் வந்துட்டு என்னுடைய கர்த்தரை பார்த்தேன், ருசித்தேன், என்னுடைய அந்த சால்வேஷனை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த ரூட்டை தான் நம்ம எடுக்கிறோம். ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் பிரதர்? இதில் வந்து இந்த முக்கியமாக நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, குரான் வசனங்களை விளக்குகிற அந்த மௌலவிகள், அறிஞர்கள், அவங்களுக்கு வந்து குரான் வசனங்கள் 2 விதமாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இது ஒரு முக்கியமான காரணம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்கள் வேதம் வந்து கரைப்படுத்தப்பட்டது அப்படின்னு குரான் சொல்லுது அப்படின்னு சொல்லி பிரசங்கிப்பார்கள், அப்படின்னு அவர்கள் ஸ்பீச் பண்ணுவாங்க. ஆனால் உட்கார்ந்து அவர்களோடு கூட நீங்கள் ஆதாரபூர்வமாக குரான் வசனங்களை வைத்து நீங்கள் கேட்டீர்களானால் குரான் அடிப்படையில் அப்படி அவர்கள் நிரூபிக்கவே முடியாது. குரானில் வந்து வேதாகமத்தை கரைப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது அதை திருத்தி விட்டதாகவோ எந்த ஒரு வசனத்தையும் அவங்க காட்ட முடியாது.
எப்படிப்பட்ட வசனங்களை காட்ட முடியும்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்துடைய வசனத்துடைய அர்த்தங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதை தவறாக பிரசங்கிக்கிறார்கள், அல்லது அதனுடைய அர்த்தத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு செயல்படுத்துகிறார்கள். இப்படித்தான் குர்ஆன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். பல வசனங்கள்ல அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இதை புரிந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன பண்ணுகிறார்கள், தங்களுடைய மக்கள்கிட்ட குர்ஆன் வந்து பழைய வேதாகமம் வந்து கரைப்படுத்தப்பட்டுருச்சு, அதை வந்து திருத்திட்டாங்க, அதை வந்து மாற்றி எழுதிட்டாங்கன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி தான் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் குர்ஆனையும் குர்ஆனுடைய ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கிற ஹதீஸுகளையும் நம்ம வாசிக்கும் பொழுது எந்த விதத்திலையும் அந்த காலத்தில் வந்து முகமது அவர்கள் ஹஜரத் முகமது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வந்து வேதாகமம் திருத்தப்பட்டதுனோ இல்லாட்டி அது வந்து திருத்தி எழுதிட்டாங்கன்னோ சொல்லப்பட்டதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. அதைத்தான் வந்து அவங்க ஃபைனலாக ஒத்துக்குவாங்க. பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பின்னாடி திருத்திட்டீங்க, 7th செஞ்சுரிக்கு அப்புறம் நீங்கள் வந்து பைபிளை திருத்திட்டாங்க, அதாவது தோராவை. ஆக்சுவலாக பைபிள் அப்படின்னா இஸ்லாமிஸ் அவர்களுக்கு தெரியாது. என்ன அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா, குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தோரா, இஞ்சில், ஜபூர். அதாவது தோரானா மூசா என்கிற மோசே, நம்ம மோசே அப்படின்னு சொல்கிறது அரபியில் மூசா என்று சொல்லுகிறார்கள். அவருக்கு கொடுக்கப்பட்டது தோரா என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது தாவூதுங்கிற தாவீதுன்னு நம்ம சொல்கிறவருக்கு தாவூதுன்னு சொல்கிறாங்க அவங்க. ஜபூர்னா சங்கீத புஸ்தகங்கள்னு அர்த்தம். அடுத்தது ஈசாவுக்கு இஞ்சில் கொடுக்கப்பட்டிருக்கும்பாங்க. ஈசானா இயேசு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அரபியில் இயேசுக்கு ஈசா அப்படிங்கிற பெயரை உபயோகப்படுத்துகிறாங்க. இயேசுவுக்கு சுவிசேஷங்கள் இஞ்சில் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அவங்க சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த 3 வேத புத்தகமும் இன்றைக்கி இல்லை, அது வந்து திருத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து எப்போ திருத்தினாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பலவிதமான கன்ஃபியூசஸ் தான் அவங்ககிட்ட, சரியான ஒரு பதில் கிடையாது. எப்போ திருத்தப்பட்டதுன்னா திருத்தப்பட்டதுக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போது ஹஜரத் முகமது அவர்கள் காலத்துக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து பார்த்திங்கன்னா தடுமாறுவாங்க. ஏன்னா என்ன காரணம்னா, குர்ஆனுடைய வசனங்கள், பல வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, பைபிளில் இருக்கிற அர்த்தத்தை மாற்றி விட்டார்கள், அதாவது தோராவையும் இஞ்சிலுடைய அர்த்தத்தை மாற்றி விட்டார்கள், கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் குர்ஆன் வந்து பல இடங்களில் கண்டிக்கிறது. அந்த காலத்திலே ஹஜரத் முகமது அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அன்றைக்கு தோராவை வைத்து இஞ்சிலை வைத்திருந்த மக்கள் அன்றைய நாட்டில் வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையிலே அதற்கு பிறகு, அதாவது முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் காலத்திலே பைபிளுடைய புதிய ஏற்பாட்டுடைய எல்லா புஸ்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவே, அதாவது கிமு 400 வருஷத்திலேயே வந்து பைபிளுடைய பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் முழுமையாக எழுதப்பட்டு முடிந்து விட்டது. அப்போ பிறகு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்பாகவே அவைகள் கிரேக்க மொழியிலே மொழி மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. செப்டுவஜின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்டபிளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொழிபெயர்ப்பு வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவே கிரேக்க மொழியிலே வேதாகமம், பழைய ஏற்பாடு முழு வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழியிலும் இருக்கிறது. பிறகு கத்தோலிக்க சபை முழுமையாக டாமினேட் பண்ணது பிறகு 450 லத்தீன் வல்கேட் என்கிற மொழிபெயர்ப்பு, லத்தீன் மொழியிலே வேதாகமம் முழுமையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா 400-500 வருஷங்களுக்குள்ளாக பல மொழிகளிலே வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டாச்சு. கிபியில் ஹஜரத் முகமது அவர்கள் எப்போ பிறக்கிறாங்கன்னா கிபி 570க்கு மேலே தான் அவர் வந்து பிறக்கிறார். 600க்கு அப்புறம் தான் வந்து அவர் தன்னை நபி என்கிறார். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே தான் அவர் தன்னை நபி என்று சொல்லுகிறார். நபின்னா தீர்க்கதரிசி என்ற அர்த்தம். அப்போ இதில் நம்ம முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, வேதாகமம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அது எல்லார் கையிலும் கிடைத்து வாசிக்க ஆரம்பித்து மக்கள் வைத்திருக்கிற காலத்துக்கு பிறகுதான் முகமது அவர்கள் இந்த பூமியில் தன்னை நபி என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் காலத்திலேயே பலர் அந்த புஸ்தகத்தை, வேதாகமத்தை வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும், தோராவையும் இஞ்சிலை. இந்த காலத்துக்கு பிறகு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து வேதாகமத்தை திருத்தினாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு அறிவுபூர்வமான வாதமாக இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம. ஏன்னா முதல் நூற்றாண்டுக்கு அப்புறமே கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு விட்டது.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைவதற்கு காரணம் யூதர்கள் என்பது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன், அவர் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டார், அதனால் அவரை சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று சொல்லி யூதர்களும் ஒத்துக்கொண்டு அவரை சிலுவையில் அறைந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி கிறிஸ்தவர்களும், மரித்து உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி யூதர்களும் ரோமர்களும், மரித்தார் ஆனால் உயிர்த்தெழவில்லை, நாங்கள் அவரை அடக்கம் பண்ணி விட்டோம், கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி யூதர்கள் பிரச்சாரம் பண்ணுகிறது நம்ம பார்க்கிறோம். இதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்ன அந்த விசுவாசத்துக்காகவே முதல் 3 நூற்றாண்டுகளும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஜீவனை பணயமாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். பலர், ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள், அப்போஸ்தலர்கள், சபை பிதாக்கள் தங்களுடைய ஜீவனை இரத்த சாட்சியாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் முடிந்து கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டுகள் கழித்து வந்த வேதம் அந்த காலத்திலும் இஞ்சிலும் தோராவும் இருக்கிறது என்று சொன்ன பிறகு, அதன் பிறகு 6 நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஒன்று சேர்ந்து இந்த வேதாகம திருத்தினார்கள், தோராவை திருத்தினார்கள்னா நம்பக்கூடிய விஷயம் அல்ல. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாகும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஒருவேளை யூதர்கள் இஞ்சிலை தோராவை திருத்த வேண்டும் என்று சொல்லி திருத்தினார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா கிறிஸ்தவர்கள் கையில் அந்த புஸ்தகம் வைத்திருக்கிறார்கள், அவர்களும் தங்களுடைய வேத புத்தகமாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது யூதர்கள் எப்படி தங்களுடைய வேதத்தை திருத்திக் கொள்ள முடியும்? தங்களுடைய வேதத்தில் 1-2 வசனங்களை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிறார்களே, கிறிஸ்தவர்கள் நேரடியாக யூதர்களை எதிர்க்கிறார்களே. அப்போ பிரதர், நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை கிறிஸ்டியன்ஸும் யூதர்களும் சேர்ந்து இந்த மாதிரி வேதத்தை பொறுத்து இருந்தாங்கன்னா கிறிஸ்டியானிட்டின்னு ஒன்று இருந்திருக்க தேவையே இல்லையே, எல்லாருமே இன்னைக்கு ஜுடாயிசமா இருந்திருப்போம் இல்லைங்க? நிச்சயமா. 2 விஷயம். அதாவது ஒன்று, யூதர்கள் அவங்களுடைய அந்த தோராவை அல்லது பழைய ஏற்பாடை திருத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் பழைய ஏற்பாடை ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சு பாருங்கள். யூதர்களை புகழ்ந்து ஆண்டவர் சொன்னதை விட திட்டி சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்கும். நான் இதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். நான் ஒருத்தர் ஒரு வேதத்தை திருத்தணும் இல்லை ஒரு புஸ்தகத்தை திருத்தணும்னு நினச்சா எதை திருத்துவாங்க? எதெல்லாம் தங்களை பற்றி திட்டி இருக்கோ அதைத்தான் முதல்ல திருத்துவாங்க. ஆனால் நம்ம வேதத்தில் யூதர்களை திட்டுற விஷயங்கள் தான், யூதர்களுடைய யார் யூதர்கள் பெரிய தீர்க்கதரிசிகள் நினைக்கிறாங்களோ, ராஜாக்கள் நினைக்கிறாங்களோ, அவர்களை திட்டுன, அவர்கள் செய்த தப்பான சம்பவங்களை கூட வேதாகமத்தில் இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, தாவீது போல ஒரு ராஜா வேணும்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் இன்றைக்கும் கேட்குறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு, அவர் அதுக்காக தண்டிக்கப்படுதல், அவருக்கு விரோதமாக ஆண்டவர் பேசுகிற காரியங்கள், தீர்க்கதரிசிகள் சொல்கிற காரியங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்தது, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை, அவர்கள் பல நேரங்களிலே வணங்கா கழுத்தில் ஜனங்களாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி நடந்தது, இது எல்லாம் இன்னைக்கு பைபிள் ரெக்கார்டிக்கலாக வச்சிருக்கு. இதுலேயே யூதர்கள் தங்களுடைய வேதத்தை திருத்தவே முடியாது, திருத்திருக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இதுதான். அடுத்தபடியாக கிறிஸ்தவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 6th செஞ்சுரிக்கு அப்புறம் அது ஒரு எல்லார் கையிலையும் இருக்குது. ப்ளஸ் ஈக்குவலாக இன்னொரு குரூப் உருவாயிருக்கு. இன்னொரு குரூப் மீன்ஸ் கிறிஸ்தவங்களை நான் சொல்கிறேன். அவர்கள் கையில் இந்த புஸ்தகம் இருக்கும் பொழுது யூதர்கள் ஏதாவது ஒன்று மாற்றினா உடனே அடுத்த நிமிஷம் கிறிஸ்தவன் நிற்பான், ஏய் மாற்றாத அப்படி நிற்பான். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக யூதர்கள் தங்களுடைய வேதத்தை மாற்றினாங்கங்கிறது சாத்தியமே கிடையாது. ரெண்டாவது, முகமது நபி, அதாவது முஸ்லீம்கள் சொல்கிற முகமது நபி, ஹஜரத் முகமது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இஞ்சில் இருந்தது, இஞ்சில்னா சுவிசேஷங்கள் இருந்தது, அது இன்னைக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் அன்னைக்கு இருந்திருந்து இன்னைக்கு இல்லாமல் போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இல்லை. அப்படி ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை உருவானது கிபி 322 அப்புறம் கான்ஸ்டன்டைன் அவருக்கு அப்புறம். இன்ஃபேக்ட் இவர் வாழ்ந்த காலத்துல 2 விதமான கத்தோலிக்கர்கள் இருந்தாங்க. ரோமன் கத்தோலிக்கர் இருந்திருக்க, ஈஸ்ட்ல கான்ஸ்டன்டைன் பெசாண்டியம் எம்பையர்ல இன்னைக்கு நம்ம சொல்ற சிறிய கிறிஸ்துவர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே வேறுபாடுகள் இருக்கு. பிளஸ் இது இல்லாம அன்னைக்கே அந்த ப்ரொட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட் இருக்கிற கிறிஸ்தவங்களும் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒரு மூமெண்ட்ஸ் அப்போ இருந்தே இருக்கு, இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு இது இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த எதிர்ப்பாளர்கள்ங்கிறவங்க அன்னையிலேருந்து இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் இருக்கும் பொழுது அவங்க எப்படி சுவிசேஷத்தை முற்றிலும் திருத்த முடியும்? நிசியா கவுன்சிலுக்கு அப்புறம் வேதாகமத்தில் அவங்க எதுவுமே பண்ண முடியாது.
அப்போ முகமது அவர்கள் காலத்தில் இஞ்சில் இருந்தது, அதை கிறிஸ்தவர்கள் வாசித்திருந்தாங்கன்னு சொல்லும்போது அது இன்னைக்கு இல்லை, அதை முற்றிலும் மறைச்சிட்டாங்கன்னு சொல்றது வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் தான். அது வந்து வாதத்தை வந்து ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக வாதம் பண்ணுறாங்களே ஒழிய அப்படி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரானை வந்து புரிஞ்சுக்கிட்டது நான் முதலே சொன்னேன். ஒன்று குரானை புரிஞ்சுக்கிட்டது, குரான் வந்து வேதாகமத்தை வந்து மறுக்குது, வேதாகமம் திருத்தப்பட்டுன்னு சொல்லிச்சு, அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க என்ன சொல்கிறாங்க, அதை வந்து பேஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒன்று பைபிள் மேலே போடுறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, ஹஜரத் முகமது அவர்களை பற்றி பைபிளில், அதாவது தோராலையும் இஞ்சிலையும் இருக்குது அப்படின்னு குரான் சொல்லுது. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. தீர்க்க தரிசனம் இருக்குது அப்படின்னு இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா, பழைய ஏற்பாட்டில் இருக்குது அப்படின்னு இப்போ இருக்குது காமிக்கிறோம். ஆனால் இப்போது முஸ்லீம்ஸ்க்கு வந்து என்ன பிரச்சனைனா, குரான் சொல்லுது ஹஜரத் முகமது அவர்களை பற்றி தோராலையும் இஞ்சிலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதில் ஈவன் ஒரு பேருக்கு ஒரு அகமது அப்படின்னு பேர் சொல்லி இந்த பேர் இருக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லுது. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்றைக்கு நம்ம படிக்கிற முழு வேதாகமத்திலும் அப்படி ஒரு காரியங்கள் இல்லை. இப்போ இது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. குரானை உண்மைப்படுத்தணும்னா நிச்சயமாக ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்று, பைபிளில் இருந்து தீர்க்கதரிசனம் எடுத்து காமிக்கணும். இன்னொன்று, தீர்க்கதரிசனம் இல்லாத பட்சத்தில் பைபிள் வந்து திருத்தப்பட்டது, கரைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லணும். இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க செய்கிறாங்க. இப்போ அதான் ரொம்ப ரொம்ப நகைச்சுவையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பைபிள் திருத்தப்பட்டுருச்சு, அதை வந்து கிறிஸ்தவங்களும் யூதர்களும் மாற்றிட்டாங்க, தோராவும் இஞ்சிலும் இல்லை, இன்னைக்கு இஞ்சில் வந்து சுத்தமாகவே இல்லை, தோரா கொஞ்சம் கொஞ்சம் திருத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப்பு பைபிளில் தீர்க்கதரிசனம் இருக்குது, முகமது நபி பற்றி இருக்குது, பைபிளில் முகமது நபின்னு புக்கும் போடுவாங்க. ஒரு பக்கம் திருத்தப்பட்டுருச்சு, ஏன் திருத்தப்பட்டதுன்னா முகமது நபி பற்றி இல்லைம்பாங்க. இன்னொரு பக்கம் முகமது நபி பற்றி இருக்குது, அதுக்கான வசனங்களாக இருக்குதுன்னு சொல்லி வசனத்தையும் எடுத்து கொடுப்பாங்க. இது ரெண்டு நிலைகள். ஒரே மனிதர் சொல்லுவார் பைபிள் திருத்தப்பட்டுருச்சு, ஏன் திருத்தப்பட்டது, முகமது நபியை பற்றி இருக்குன்னு சொல்லியிருக்கு, இப்போ இல்லையே அப்படிம்பார். அவரே வந்து இன்னொரு பக்கம் புஸ்தகம் எழுதும்பார், அவங்க முஸ்லீம்கிட்ட சொல்லும்போது பைபிளில் முகமது நபி அப்படின்னு சொல்லி புஸ்தகம் எழுதுவார். இதுதான் வந்து இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஒரு மிக பரிதாபமான நிலை. அதுக்கு அவங்க பல விதங்களில் எடுக்கிறாங்க. ஒன்று, அவங்க குரானை புரிந்து கொண்ட விதம், குரான் ஹதீஸுகளில் புரிந்து கொண்ட விதத்தில் பைபிள், அதாவது தோரா இஞ்சில் கரைப்படுத்தப்பட்டதுன்னு குரானோ ஹதீஸோ சொல்ல கிடையாது. அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால வந்த பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை வந்து முகமது அவர்களை பற்றி பைபிளில் இருக்குது அப்படின்றது, தோரா இஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்களை எப்படி உண்மைப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இஸ்லாமிய அறிஞர்கள் பல விதமான ஒரு இக்கட்டுக்குள்ளே வராங்க. எப்படியாவது நிரூபிச்சிடணும், பைபிள்லேருந்து நிரூபிக்கணும். கரைப்படுத்தப்பட்டதுன்றது வாதம் ஸ்ட்ராங் ஆகாத போது அடுத்த கட்டமாக அவங்களுடைய இன்னொரு வாதம் என்னென்னா பைபிள் இருக்குது. அப்போ எல்லா முஸ்லீம் அறிஞர்களும் டச் பண்ணுற ஒரு வசனம் என்னென்னா, உபாகமம் புஸ்தகத்தினுடைய 18ஆம் அத்தியாயத்தினுடைய 15, 18 2 வசனங்கள். அதில் மோசே தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனங்களை தான் நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரர் நடுவிலிருந்து நான் எழும்ப பண்ணுவேன். அது ரொம்ப, நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்டீங்க, உங்கள் சகோதரர்கள் உங்கள் இஸ்ரவேலர்களா அப்படின்னு கேட்டீங்க. அதை நம்ம கிளாரிஃபை பண்ணோம், கண்டிப்பாக சகோதரர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னோம். ஆனால் 15ஆம் வசனம் சொல்லுது, உபாகமம் 18, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி, அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பித்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் இப்படின்னு இந்த வசனம் இருக்குது. இதுதான் வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் அதிகமாக கிளைம் பண்ணுகிற வசனம். முதல்ல சொன்னேன், முகமது நபியை பற்றி இஞ்சிலும் தோராலையும் இல்லை, அதுவே வந்து கரைப்படுத்தப்பட்டதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அதே நபர் இன்னொரு புக் எழுதுவார், பைபிளில் முகமது நபின்னு எழுதுவார். அவருடைய அந்த ரெட்டை நிலை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ இப்போ இவர் முகமது நபின்றதுக்கு முதல் கிளைம் எங்கேருந்து கொடுப்பாருன்னா, உபாகமம் 18ஆம் அதிகாரம் தான் எடுப்பார். அதில் என்ன சொல்லுவார்னா, மோசையை பார்த்து, மூசா நபியை பார்த்து கடவுள் சொல்லியிருக்கிறார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி உன் சகோதர நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவேன். யாரை பார்த்து மோசை சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இது ரொம்ப பயங்கரமான பாயிண்ட்டாக அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலர்களுக்கு வந்து இஸ்மாவேலர்கள் சகோதரர்கள், அவங்களுடைய அந்த இதுபடி உண்மையாலுமே இஸ்ரவேல்
அதாவது யாக்கோபுக்கு வந்து இஸ்மாவேல் வந்து சகோதரர் தான். அதில் வந்து நம்ம ஈசாக்கு இஸ்மாவேலும் சகோதரர்கள். அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வேதம் நமக்கு சொல்லுது இஸ்மாவேலை மதிக்கிறது. பைபிளில் நிறைய இடங்கள்ல இஸ்மாவேல் வந்து உயர்வாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவரும் யெகோவா தேவனை வணங்கின ஒரு மனிதராகத்தான் நம்ம பார்க்குறோம். யெகோவா தேவனுக்கு பலியிட்டார்னால நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவருடைய சந்ததி வந்து இஸ்ரவேலர்களுக்கு சகோதரராக முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே தான் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க கலப்பினங்கள் மிக்ஸ்டு. இது நிச்சயமாக அந்த ஒரு சந்ததி கிடையாது. அடுத்தபடியாக பைபிளில் மேசியா இஸ்ரவேலுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தேவன் அதை பிரித்தார்னு நான் முதலே சொல்லிட்டேன். அதனால் எந்த ஜாதியும் அவங்க கூட இணையிறதுக்கு தேவன் விடவே கிடையாது. அவங்கள சகோதரன்னு தேவன் சொல்லவும் கிடையாது. அதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அதுலேயும் இந்த 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரங்களில் தெளிவாக இது பண்ணுறார். அதுலேயும் ஆசாரியத்துவன்னு போகும்போது லேவி கோத்திரத்தை தனியாக பிரிச்சுட்டார். அதில் கூட லேவிக்கு பங்கம் இல்லை பாத்திரம் இல்லைங்கிற உன் சகோதரருக்குள்ளே, அவன் சகோதரருக்குள்ளே அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் வரதை பார்க்குறோம். அப்போ யார் அந்த சகோதரர்கள்? அந்த 11 கோத்திரத்துக்காருக்கும் லேவிக்கும் எந்த பங்கும் பாத்திரம் இல்லைன்றது தான் அதில் மீனிங். இப்போ நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதுக்கு முந்தின வசனம் முந்தின அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலில் ஒரு ராஜா வரணும் அப்படின்னா அந்த ராஜா யார் மூலமாக வரணும் அப்படிங்கிறத வந்து 17ஆம் அத்தியாயம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய், உன் சகோதரர்களுக்குள்ளிருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய், உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. இப்போ இந்த இடத்துல சகோதரன் யாரை சொல்கிறார்? இஸ்மாவேலர் இல்லையா? அப்போ ஏன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சகோதரர்கள்னு சொன்னார்ன்றதுக்கு முதல் காரணம் அவர் 12 கோத்திரமாக இருந்தார்கள். இது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ரெண்டாவது ஏன் சகோதரர்கள் குறிப்பாக சொன்னார் அப்படிங்கிறதுக்கு யாத்ராகம புஸ்தகத்தில் நம்ம வந்து ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும். யாத்ராகம புஸ்தகத்தில் 12ஆம் அத்தியாயத்தில் நம்ம பார்த்திங்கன்னா என்னென்ன நடந்திருக்கு, அதாவது ஏன் வந்து ஆண்டவர் வந்து எஸ்பெஷலி அந்த இடத்துல சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன வந்தது அப்படின்னு பார்க்கும்போது யாத்ராகம புஸ்தகத்தில் 12ஆம் அத்தியாயத்துடைய 38ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் கூட யாரெல்லாம் இருந்தாங்க எருசலேம், அதாவது எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அந்த ஜனங்களோடு கூட யாரெல்லாம் இருந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யாரெல்லாம் இருந்தார்கள். 38ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, 12:38 யாத்ராகமத்தில், அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமின்றி மிகுதியான ஆடு மாடு முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமே வரல, அவர்கள் கூட பல ஜாதிகள் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த கூட்டத்தில் பல ஜாதியான மக்கள் இருந்த பொழுது தான் இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்கள் சகோதரர்களுக்குள்ளே. அதான் காரணம். அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, சகோதரன் சொன்னது வந்து இப்படி இல்லை, இஸ்மாவேல் தான். இவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி வேத வசனத்தை அவங்க புரிந்து கொள்கிறாங்க. இதுக்கு இன்னொரு ஆதாரமான ஒரு வசனத்தை அவங்க காட்டுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், உபாகம புஸ்தகத்துடைய கடைசி அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா 34ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை என்று விளங்கும். உபாகம புஸ்தகத்தில் 34ஆம் அத்தியாயத்தில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். இதான் அழகாக பிடிச்சுக்குவாங்க. பார்த்தீங்களா, இது இஸ்மாவேல் சந்ததி தான் குறிக்குது, ஏன்னா இஸ்ரவேலில் தான் அப்புறம் எழும்பினது இல்லையே அப்படின்னு சொல்லி பாயிண்ட்டை வைப்பாங்க. முதல்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது என்ன எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, அது என்ன விஷயத்தை சொல்லுது, அது சொல்கிற விஷயம் வந்து தீர்க்க தரிசனமா இல்லை வரலாறா இப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வேதாகமத்தை படிக்கிற விதங்கள் வந்து உண்மையாலுமே இஸ்லாமிய நண்பர்களுக்கு தெரியாது. அதான் காரணம். இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம்னா இது வந்து தீர்க்க தரிசனம் அல்ல, வரலாறு, ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். எப்படின்னு கேட்டால் முடிந்த விஷயத்தை சொல்லுது, வரப்போகிற விஷயத்தை சொல்லலை. அதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை. என்ன, இந்த புஸ்தகம் எழுதப்படும் பொழுது ஒருவேளை இது யோசுவா எழுதியிருக்கிறார், அதான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க.
அப்போது வரலாற்று ஆசிரியர் சொல்லும் பொழுது யோசுவா எழுதும் பொழுது இந்த புஸ்தகத்தை எழுதும் காலம் வரைக்கும் மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை. அப்போ எழும்புவதில்லை அப்படின்னா தான் தீர்க்க தரிசனம். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. ஆனால் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து எழும்பினதில்லை முடிஞ்சு எழும்ப போவதில்லைன்னு இல்லை, ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லி இனிமேல் வரமாட்டார் அப்படின்னா அது தீர்க்க தரிசனம் ஆயிடும். இப்போ எழும்பலை, இது வரைக்கும் வரல அப்படின்னா இது வரைக்கும் வரலன்னு அர்த்தம். அப்போது லெட்டரை தான் வந்துச்சா அப்படின்னா இது வரைக்கும் வரல அப்படின்னா இனிமேல் வராதுன்ற மீனிங் கிடையாது. நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், 10 வருஷம் கழிஞ்சு வரலாம், அந்த மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட வசனத்தை அவங்க திரித்து என்ன பண்ணுவாங்க, இது வந்து இஸ்மாவேல் சந்ததியை குறிக்கும். பிரதர், இந்த இதில் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அப்போ ஒருவேளை அவங்க பொசிஷன்லேருந்து ஒரு நிமிஷம் பார்க்கலாம். சரி, இஸ்மாவேலிருந்து தான் இஸ்மாவேல் சந்ததி வந்துட்டு இவர்களுக்கு வந்துட்டு சகோதரர்களாக இருக்கிறதுனால அதுலேருந்து தான் நபி வந்தார், அதனால அவர் தான் உபாகமும் சொல்கிற அந்த ப்ராஃபட்னே சொல்கிறாங்கன்னு வைக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அந்த ஃபேமிலி பிளட் லைன் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு ரைட் ஃப்ரம், இப்போ நம்ம காஸ்பல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரைட் ஃப்ரம் ஆடம். இப்போது நமக்கு தெரியும் ப்ராஃபட் முகமது வந்து குரேஷிங்கிற ட்ரைபிள். எந்த விதமான ரெக்கார்டாவது இருக்கா இஸ்மாயிலுக்கு லிங்க் பண்ணி அந்த ஃபேமிலி ட்ரீயோ எதுவோ? எதுவுமே இல்லை. அவங்க இன்னைக்கு வந்து முகமது அவர்களுக்கு பிறகு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இஸ்மாயிலேருந்து வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளையும் பல விதமான இதையும் வச்சு தான் எழுதினாங்க. அதுக்கு எந்த ரெக்கார்ட்ஸும் கிடையாது, எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக இன்னைக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஏன் இன்னைக்கும் யூதர்கள் இருக்காங்கன்னா அவங்களோட டாக்குமெண்டேஷனால தான். நிச்சயம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ஃபேமிலி ட்ரீஸ் ஆகட்டும், அவங்களோட இதாகட்டும் வைத்திருக்காங்க. எந்த ஃபேமிலி ட்ரீயும் கிடையாது, எந்த ஃபேமிலி ட்ரீ கிடையாது. ஸோ அதுக்கு இன்னும் கொடுக்க முடியாது. முதல்ல இஸ்மாவேல் இஸ்ரவேல், ஈசாக்கு இஸ்மாவேல் சகோதரர்கள்ங்கிறத நம்ம மறுக்கலை. ஆனால் அதுக்கு பிறகு அந்த சந்ததி தான்ன்றது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏன்னா அந்த இடத்துலயே தேவன் ஒரு பெரிய பிரிவினை உண்டு பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு, ஏசாவை கூட அந்த சகோதரர் லிஸ்ட்டில் வரல. யாக்கோபுக்கு அப்புறம் அந்த 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரங்கள்னு வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே எந்த சகோதரனும் அதில் இன்வால்வ் ஆகலை. அவர்கள் தனி ஜாதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு வெளியே இருக்கிற எல்லாமே புறஜாதிகள்னு அழைக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதில் வந்து சகோதரன் சொல்லி இணைக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு சான்ஸும் கிடையாது. சரி, ஏன் வந்து கிறிஸ்டோட டிவினிட்டியும் அவங்க வந்துட்டு இது பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க? இதுமே வந்து குரானுடைய பிரச்சனை தான். ஏன்னா குரான் வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லுது என்னன்னா, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமப்பதில்லை. குரானோட அடிப்படையாக குரானிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. இதை வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் பல விதமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். பல வசனங்கள் வருது குரானில். 2:134, குரான் 2:141, 2:281, 3:25, 3:161 குரானுடைய நம்பர்கள். மொத்தம் குரானில் 114 அதிகாரங்கள் இருக்குது. அதில் வந்து 1, 2, 3 இப்படி 1 அதிகாரத்தில் இத்தனை வசனம், 2 அதிகாரத்தில் அது மாதிரி இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது குரான் என்ன சொல்லுது, ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார்கள். இப்போது ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமப்பதில்லை, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அறிஞர்கள் இது பலவிதமாக விளக்குவார்கள். பைபிளில் வந்து ஒருவர் பாவத்தை இன்னொருத்தர் சுமப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க எடுத்து ஆதாமுடைய பாவத்தினால் மனிதன் பாவியாக பிறக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாமியர்கள் இதை வந்து அறிஞர்கள் வந்து இதை வந்து ரொம்ப வன்மையாக எதிர்த்து இவங்க பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஒரு சில கூட்டங்களில் கூட அவர்கள் கேட்பாங்க, ஏங்க எப்படிங்க இது, ஒரு அப்பா கொலை பண்ணால் மகனை அரெஸ்ட் பண்ணுவாங்களா, மகனை பிடிச்சிட்டு போவாங்களா? போப்பாண்டவர் ஆளுகை செய்கிற இத்தாலியில் ரோமில் கூட இந்த மாதிரி சட்டம் இருக்கா? நடைமுறையில் அந்த மாதிரி சட்டம் இருக்கா? நடைமுறையிலே இல்லாத போது கடவுள் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக வந்து கேள்விகளை கேட்பாங்க. ஆக்சுவலாக இப்படி மனிதனே இப்படி வந்து செய்யாத பொழுது கடவுள் வந்து இப்படிப்பட்ட சட்டத்தை வந்து முட்டாள்தனமான சட்டத்தை வந்து வைப்பாரா? அப்பா தப்பு செஞ்சதுக்காக மகனை தண்டிப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்பார். இதை நம்ம கேட்ட உடனே கேட்குறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லா தானே கேட்குறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனால் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா சரி, நம்ம இயற்கையிலே நம்ம இங்கே உலக நடைமுறையிலேயே பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி வந்துடுது அப்படின்னா, ஒரு சுகர் வந்துருச்சு அப்படின்னா எடுத்தடுப்பில் ஃபஸ்ட்டு கேட்பாங்க, உங்கள் அப்பாவுக்கு இருக்கா, உங்கள் தாத்தாவுக்கு இருக்கா அப்படிம்பாங்க. உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருக்கா? வியாதிகள் கூட ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு தானாக வருது நம்ம பார்க்குறோம். இவ்வளோ கூட வேண்டாம், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறார், அவருக்கு வந்து HIV வியாதி வருகிறதுன்னு வைத்துக்கொள்வோம்.
இவர் திருமணம் பண்ணால் அவர் மனைவிக்கும் வரும். அவர் மனைவி மூலமாக அவருக்கும் அவர் மனைவி மூலமாக பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாமே அந்த ஹெச்ஐவி வியாதி வருது நம்ம பார்க்குறோம். விபச்சாரத்தினால தான் ஹெச்ஐவி வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஹெச்ஐவி வியாதி விபச்சாரம் செய்தவருக்கு மட்டும்தான் வரணும். ஆனால் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம், செய்யாத குழந்தைகள், பிறந்த குழந்தை கூட அந்த வியாதியில் பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ மனிதன் கூட தண்டிக்க மாட்டானே, கடவுள் செய்வாரானே? இது கடவுள் தானே செய்கிறாரு. இன்னொன்று இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா பிறந்த குழந்தை வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து பொய் சொல்ல யாரும் கற்றுத்தர வேண்டியதில்லை, உண்மையை சொல்லத்தான் நம்ம கற்றுத்தர வேண்டியிருக்கு இல்லையா? நல்ல குழந்தையா இருக்க கற்றுத்தர வேண்டியதில்லை. ஐ மீன் ஆட்டோமேட்டிக்காக அது குறும்பு தான் செய்யுது. அது கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அது கூட ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அது இயல்பாக இருக்கே. பொய் சொல்கிறது, போராமை, இதெல்லாம் இயற்கையாக வருது. ஒரு குழந்தைய விட்டுட்டு அவங்க தாய் இன்னொரு குழந்தைய தூக்குனாங்கன்னா அந்த குழந்தை சொல்லும், முதல்ல இறக்கி விடு என்னையை தூக்கு அப்படிங்க. இந்த போராமை யார் சொல்லிக் கொடுக்குறா? இதெல்லாம் வந்து இயற்கை, உள்ளுக்குள்ளேருந்து வர்றது. அப்போ இதை வந்து மறைக்கிறதுக்கு அவங்க ஏதோ ஒன்று அந்த அவங்க புரிந்து கொண்டிருக்காங்க ஒரு வசனத்தை, ஒரு சுமை இன்னொருத்தர் சுமக்கிறது இல்லைன்னு. அப்போ அதுக்கு பொதுவான காரியங்களை வந்து அடையாளம் காமிக்கிற மாதிரி அவங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அந்த காரியங்களை. ஒருத்தன் கொலை செஞ்சால் மகனை அரெஸ்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. நம்மளும் அதை சொல்லலை, பைபிளும் அதை சொல்லலை. தகப்பன் கொலை செஞ்சால் தகப்பனை தான் தண்டிக்கணும், மகனை தண்டிக்கணும். ஆனால் ஆதாம் வந்து அப்படி கிடையாது. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கும் தகப்பன். அப்போ அவருக்குள்ளாக வந்த பாவம், அவர்னால தான் வந்து மனிதன் இந்த பூமியில் இவ்வளோ கஷ்டப்படுறான். இது குரானும் சொல்லுது. குரான் வந்து நம்ம பைபிள் ஏதேன் தோட்டம்னு சொல்லுது. குரான் என்ன சொல்லுதுன்னா ஆதாம் ஏவாளும் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டார்கள்னு சொல்லுது. சொர்க்கத்தில் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளும் ஏன் பூமிக்கு வந்தாங்க? அவர்கள் சந்ததிகளாக நாம் ஏன் பூமிக்கு வந்தோம்? குரானில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஆதாமும் ஏவாளையும் தான் கடவுள் சொர்க்கத்துக்கு, அல்லாஹ் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புனதா சொல்லப்படுது. ஆனால் அந்த இடத்துல சொல்லப்படுற வசனம் நீங்கள் எல்லோரும் போங்கள் அப்படின்னு. அப்போ ஒரு பெரிய ஜென்ரேஷனே அந்த இடத்துல நீங்கள் போங்க பூமிக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குற இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதாமுக்குள்ளே தான் முழு மனித சந்ததி இருக்கிறதுனால தான் இறைவன் ஆதாமை பார்த்து நீங்கள் போங்கன்னு சொன்ன கான்செப்ட் வந்துடுது. ஆனால் இதை வந்து அவங்க ஆதாமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆதாமுடைய பாவம். ஆனால் இஸ்லாமிய ஆதாரங்களை நம்ம வாசிச்சுட்டே வந்தோம்னா இதுக்கு அடிப்படையே கிடையாது. இப்போ குரான், இப்போ இஸ்லாமியர்களுடைய ஆதார நூல் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லோரும் நினச்சிட்ருப்போம் குரான் அப்படின்னு. எல்லோரும் பொதுவாக ரீச் ஆகிருக்கிறது குரான். ஆனால் உண்மையிலுமே இன்றைக்கு இஸ்லாமியர்கள் கடைப்பிடிக்கிற அடிப்படை கொள்கைகளுடைய ஆதாரங்கள் கூட குரானில் கிடையாது. அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ குரானில் அடிப்படை ஆதாரங்கள்னா அது எங்கே இருக்குது? இப்போ குரான் வந்து தொழுங்கள் அப்படின்னு சொல்லுது, தொழுகை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுதுன்னா, இஸ்லாமியர்கள் தொழுகை பண்ணுங்கன்னா எப்படி வேணால் தொழுகை பண்ணணும். ஆனால் அவர்கள் ஒரு முறை வைத்திருக்கிறார்கள், இப்படி தான் தொழுகை பண்ணணும். அது எங்கே இருக்குது? குரானில் இல்லை. பல விதமான காரியங்கள் இது மாதிரி அவர் சரி எதுக்குமே குரானில் ஆதாரங்கள் கிடையாது. அப்போ அவர்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, எங்கள் குரான் தான் உங்கள் வேதம்னு சொல்கிறீங்களே, குரானில் இதுக்கு ஆதாரம் இல்லையே, நீங்கள் எதை பார்த்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, ப்ராஃபட்டுடைய சொல்லும் செயலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எங்கே இருக்குது? குரானில் இருக்கணும், குரானில் இல்லை. அப்போ அது எங்கே இருக்குன்னா அது தனியாக புஸ்தகமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு பேர் என்னென்னா ஹதீஸுகள். ஹதீஸுகள்னால் 1 2 கிடையாது, பல ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள் இருக்குது. இந்த ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளில் நல்ல ஹதீஸ் இருக்குது, கெட்ட ஹதீஸ் இருக்குது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். அது நல்ல ஹதீஸ் மீன்ஸ் ஆதாரபூர்வமானது, அதுக்கப்புறம் ஆதாரம் அற்றது, பலவீனமான ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், இப்படி பல ஹதீஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும், அறிஞர்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா அப்படின்னா அதோடைய வரலாறுகளெல்லாம் எடுத்து பார்க்கணும். இந்த ஹதீஸுகள்லாம் எப்போ எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹஜரத் முகமது அவர்கள் இந்த மரித்து ஹிஜ்ரி 632ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு 250 வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஹதீஸுகள் தொகுப்படுது. அதுக்கு வரைக்கும் வாய் வார்த்தைகள் தான். இந்த ஹதீஸுகள் எங்கேயுமே எழுத்து வடிவு கிடையாது. அப்போ இந்த 632 மரித்த முகமது அவருடைய சொல்லும் செயலும் 250-300 வருஷம் கழிச்சு புகாரி அப்படிங்கிறவர் தான் அதை வந்து ஃபஸ்ட்டு அவர் இல்லை, அவர் தான், அவருடைய அந்த நூல் தான் வந்து ரொம்ப ஆதாரபூர்வமானது. ஓரளவுக்கு ஒரு 80-90% ஆதாரபூர்வமானது அப்படின்னு சொல்லப்படுறது தான் புகாரி ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் முஸ்லீம் ஹதீஸ்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இது மாதிரி கிட்டத்தட்ட 6 கிரந்தங்கள், ஹதீஸ் கிரந்தங்கள், பெரிய கிரந்தங்கள். அது இல்லாமல் பல கிரந்தங்கள் இருக்குது ஹதீஸுகள். இப்போ இந்த ஹதீஸுகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதோடைய யார் சொன்ன, யார்கிட்டருந்து யார் கேட்டது, யார்கிட்டருந்து யாருக்குன்னு ஒரு 7 சந்ததி போட்டிருப்பாங்க. முகமது அவர்கள்ட்டிருந்து அவருடைய சகாபாக்கள், அவர் கூட இருந்த ஒருவர் கேட்டார்,
அவர்கிட்ட இருந்து அவருடைய மகன் கேட்டார், அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு 7 பேர்த்தோடைய வம்ச வழி போட்டுருவாங்க. இது எப்படி எழுதுனாங்கன்னு நமக்கு தெரியாது. பேர் மட்டும் சொல்லிட்டா பரவாயில்ல. இப்போ இவருக்கு மகன் இவர், இவருக்கு மகன் இவன், இவருங்கிறது வந்து ஈஸி. ஆனால் இவர் வந்து இதை சொன்னாருன்னு இவர் கேட்டனும், இவர்கிட்ட இவர் கேட்டனும், இவர்கிட்ட இவர் கேட்டன்னு சொல்லிட்டு இந்த 7 பேரில் எல்லாரும் நல்லவங்களா அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அது எழுதி வச்சிருக்காங்க. இந்த 7 சந்ததி கழிஞ்சு எழுதுறார் ஒருத்தர், 5வது சந்ததியில் ஒருத்தர் நல்லவர், இவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. 3வது சந்ததியில் இவர் வந்து கொஞ்சம் பொய் சொல்லுவார், அதனால் இதை நம்பாதீங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். எப்படி இது முடியும்? சாத்தியக்கூறுகள் கிடையாது. இன்னையிலிருந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபர் வந்து நல்லவர் எழுத்துப்பூர்வமாக இருந்திருக்கணும், இல்லை ஒரு தீர்க்கதரிசினா அவர் சொன்னதை எழுதி வச்சிருக்கணும். இது எப்படி கிடையாது. அந்த மனிதருடைய பர்சனல், அவர் நல்லவரா, அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா, இல்லை அவர் சொல்லும்போது இந்த வசனத்தை சொல்லும்போது அவர் நல்ல அறிவில் இருந்தாரா, இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் படித்தா தான் இந்த ஹதீஸ் உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆமாம், அதனால் இதுதான் இப்போ இஸ்லாம்னு வந்துட்டாலே இவ்வளோ பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குது. இன்னுமே இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்களுக்குள்ள இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது, இந்த ஹதீஸ் பலவீனமானதுங்கிறதுல பயங்கர பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் டில் டேட் இவர் ஆதாரபூர்வமானதும் பார், இவர் ஆப்போசிட் டீம் இது வந்து இட்டு கட்டப்பட்டது அப்படிம்பார். இட்டு கட்டப்பட்டதுன்னா ஆர்டிஃபிஷியலாக செஞ்சது, இது வந்து முகமது ப்ராஃபட் அவர் சொன்னது கிடையாது, முகமது நபி சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு சொல்வார், இந்த ஹதீஸுகளே பொய், குரான் மட்டும்தான் உண்மை அப்படிம்பார். ஏன்னா இந்த ஹதீஸுகள் பூராமே 250 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுப்பா, இந்த ஹதீஸே நம்பாத, குரானை மட்டும் நம்பும்பார். இப்போ குரானை எடுத்து நம்புனா அவர் கேட்பார், குரான்லேருந்து உன்னால் பதில் சொல்ல முடியுமா? உனக்கு பதில் சொல்ல முடிஞ்சால் குரான்லேருந்து சொல்லு, குரானில் இல்லை, ஹதீஸில் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி போகும் பொழுது நமக்கு வந்து இப்போ முக்கியம் என்னென்னா குரானும் ஹதீஸ் இந்த ரெண்டையுமே நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டையும் படித்தா தான் உண்மையான நிலை என்னன்னு தெரியும். அப்போ குரானில் ஒரு சில விஷயங்கள் ஒருவருடைய சுமை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார்கள்னு சொன்ன பொழுதும் குரானுடைய 5ஆம் அத்தியாயத்துடைய 29ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு வருவதையே நிச்சயமாக நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு வசனம் வருது. ஒருவர் சுமை இன்னொருத்தர் சுமக்க முடியாதுன்னு சொன்னால் இந்த இடத்துல என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு வருவதையே நான் விரும்புகிறேன்ற வசனம் வந்திருக்கு. இது எப்படி வரும்? இந்த இடத்துல இஸ்லாமிய அறிஞர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சங்கடமான பிரச்சனை. என்ன பண்ணுவாங்க, பிராக்கெட் போட்டுருவாங்க. பொதுவாக நீங்கள் குரான் படிக்கும் பொழுது பிராக்கெட்டாக இருக்கும். ஏன்னா அந்த வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு இவங்களுடைய விளக்கங்களையும் அதை சேர்த்துவாங்க, இல்லைன்னா புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ இந்த இடத்துல என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு வருவாய் அப்படின்னு சொன்ன இடத்துல இவங்களுக்கு பிரச்சனை வந்து இன்னொரு வசனத்துக்கு இது வந்து மோதுது. என்ன, ஒரு சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார். உடனே என்ன பண்ணுவாங்க, பிராக்கெட்டில் இது யார் சொல்லுகிற வசனம் பார்த்தீங்கன்னா ஆபேல் வந்து காயினை பார்த்து சொல்கிற மாதிரி வசனம் இது. உடனே என்னை அப்படின்னு போட்டு அந்த இடத்துல பிராக்கெட்டில் கொன்ற பாவத்தையும் அப்படின்னு பிராக்கெட் போட்டு உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு வருவாய் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ சமீப டிரான்ஸ்லேஷன்லாம் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை கொன்ற பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு வருவாய் அப்படின்னு ஆபேல் வந்து சுமந்து கொண்டு வருவது தான் நான் விரும்புகிறேன்னு ஆபேல் வந்து காயினை பார்த்து சொல்கிற மாதிரி இந்த வசனத்தை இன்றைக்கி மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துலையும் லாஜிக் முரண்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை கொன்ற பாவன்றதும் உன்னுடைய பாவங்கிறது ரெண்டும் ஒன்று தான். இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தரை கொன்னுட்டா அது வந்து அவருடைய பாவம் இல்லை, கொன்னவருடைய பாவம் தான். அப்போ அந்த இடத்துல வந்து என்னை கொன்ற பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுலேருந்து அந்த 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 பிராக்கெட் வந்து அங்கே வந்து முரண்படுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா ஆபீல் சொல்கிறது என்னென்னா தன்னோட பாவத்தை காயின் சுமக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ குரானுடைய ஒருவர் சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டாருங்கிற வசனம் இங்கேயே முரண்படுது. அப்போது அந்த வசனம் சொல்லுகிற வார்த்தை அது இல்லை. அப்போ அது வேற ஏதோ சொல்லுது. குரான் வந்து வேற என்னத்தையோ சொல்லுது, இவங்க தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ அந்த பாவ சுமைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். வேறு அந்த ஆக்சுவலாக வந்து குரானுடைய அந்த வசனங்களை அவங்க புரிந்து கொண்ட விதங்களில் பல விதமான வித்தியாசமான வசனங்களை அவங்க பார்க்குறத தவறி இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். முதல்ல ஒரு வசனத்தை பார்த்தோம். இப்போ பாருங்கள், இன்னொரு வசனம் குரானுடைய 16:25 என்ன சொல்லுதுன்னா, மேலும் அறிவில்லாமல் இவர்கள் எவர்களை வழி கெடுத்தார்களோ அவர்களுடைய சுமைகளையும் இவர்கள் சுமக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்க பார்க்குறோம். அப்போது குரான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், ஒரு சுமை இன்னொரு சுமக்க மாட்டார்கள்னு சொன்ன வசனம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை வழி கெடுத்தாங்களோ அவங்களுடைய சுமையும் சேர்த்து வழி கெடுத்தவர்கள் சுமக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி
29:13 குர்ஆனுடைய வசனங்களும் தங்களுடைய சுமைகளையும் தம் சுமைகளுடன் வழிகெடுத்தோரின் சுமைகளையும் சுமப்பார்கள். அப்படி அவங்களுடைய யாரை அவங்க கெடுத்தாங்களோ அவங்க சுமையும் சேர்த்து இவங்க சுமக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதே மாதிரி ஹதீஸுகளுக்கு நம்ம போகும்போது கூட பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும், பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் சாத்தான் வந்து தீண்டுகிறான், தொடுகிறான், தீண்டுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இயேசு கிறிஸ்துவையும் மரியாளையும் தவிர அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சேர்த்திருக்கிறாங்க. உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளையும் சைத்தான் தொடுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அப்போது இது மாதிரி பல விஷயங்களை நம்ம குர்ஆன்லேருந்து பார்க்குறோம். கூட இன்னொரு ஹதீஸ் கூட இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகாரிங்கிற அந்த புஸ்தகத்தில் 1358 1385 ஆகிய இந்த இதில் பார்க்கும் பொழுது இது வந்து முகமது அவர்கள் கேட்குற மாதிரி ஒரு ஹதீஸ். என்ன அப்படின்னா, விலங்குகள் வந்து உடல் சேதப்படுத்தப்பட்ட மாதிரி பிறக்கிறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படி கேட்டுட்டு பார்த்துருக்க மாட்டீங்க, அதுபோலத்தான் மனுஷனும் முழுமையாக பிறக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது வந்து நமக்கு தெரியும், பல விலங்குகள் இன்றைக்கி அங்கவீனமாக பிறக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே வந்து நிச்சயமாக வந்து விலங்குகள் வந்து முழுமையாக பிறக்கிறது நம்ம சொல்லுவோம். பல ஆதாரங்களை நம்ம காமிக்க முடியும். விலங்குகள் 2 தலையுடையும் 4 காலுடையும் காது வெட்டப்படும், இந்த மாதிரி பல நிலைகளில் பிறக்கிற ஊனமாக பிறக்கிற விலங்குகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் குர்ஆனுடைய ஹதீஸுகளுடைய அந்த வார்த்தையின் அடிப்படையில் நிச்சயமாக வந்து ஒருவருடைய சுமை இன்னொரு சுமக்க மாட்டாருங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஆதாமுடைய அல்லது பாவம் வழியாக வருங்கிறதுக்கு தடையாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னும் பார்த்தீங்கன்னா சஹீல் புகாரியில் பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல முகமது அவர்கள் சொல்கிறாங்க, சைத்தான் ஆதாமின் மகன்களின் இரத்த நாளங்களில் ஓடுகிறான். ஆதாமுடைய எல்லா மனுஷனுடைய இரத்த நாளங்களையும் ஓடுறான், அதனால சந்தேகத்தை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அநியாயமாக கொல்லப்படுகிற எந்த உயிராயினும் அதில் ஆதாமின் முதல் மகனுக்கு நிச்சயம் பங்கு இருந்தே தீரும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படி ஒருவர் சுமை இன்னொருத்தர் சுமக்க மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஹதீஸுகளே முகமது அவர்கள் சொன்னார்கள்னே இருக்குது. இப்போ எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இது உலக நடைமுறையில் இருக்குதா, போப்பாண்டவர் ஆட்சி செய்கிற இத்தாலியில் இருக்குதா அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. உலக நடைமுறையில் அப்பா கொலை செஞ்சால் மகன் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இது வந்து கிறிஸ்தவ நாட்டில் நடக்குமா அப்படிலாம் கேட்பாங்க இஸ்லாமிய அறிஞர்கள். ஆனால் புகாரி ஹதீஸில் 6909 6910 ஒரு ஹதீஸ் வருது. என்னென்னா, கர்ப்பிணியான ஒரு பெண்ணை வந்து இன்னொரு பெண் அடிக்கிறான். அடித்ததுனால அந்த பெண் வந்து அந்த குழந்தை வந்து சிசு இறந்து பிறந்துருது. அந்த பெண் அடித்தனால் இறந்து பிறந்தது. இப்போது அந்த அடித்த பெண் வந்து இறந்து போயிட்டான். அடித்த பெண் இறந்துட்டான். இப்போ அந்த குழந்தை இறந்து பிறந்த பெண்ணுக்கு நஷ்டஈடு வழங்கணும். நஷ்டஈடு வழங்கும் பொழுது இது முகமது அவர்கள்ட்ட வந்து தீர்ப்பளிக்கும்படி கேட்குறாங்க. தீர்ப்பளிக்கும்போது நபி அவர்கள் தீர்ப்பளித்த அந்த குற்றவாளி பெண் இறந்து விட்டார். அதாவது என்ன தீர்ப்பளிச்சிருக்காரு, ஒரு அடிமை பெண்ணை வந்து நஷ்டஈடாக கொடுக்கணும். இந்த அடித்த பெண் அந்த குழந்தை இறந்த பெண்ணுக்கு ஒரு அடிமையை வந்து நஷ்டஈடாக கொடுக்கணும். ஆனால் இவர் தீர்ப்பளித்த உடனே அந்த குற்றவாளியான பெண் இறந்து போகிறான். இறந்து போனோடனே இப்போ முகமது நபி அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது அதுக்காக அவர் வந்து இன்னொரு சட்டத்தை இறக்குறாரு. என்ன சட்டம்னா, அவள் சார்பாக, அந்த செத்துப்போன அவளுடைய சார்பாக அவளுடைய தந்தை வழி உறவினர்கள் நஷ்டஈடு வழங்க வேண்டும். ஒரு பெண் குற்றவாளி தப்பு செஞ்சிட்டா, அவள் ஒரு தண்டனைக்கு இதுவும் கட்லேட்டாச்சு. இப்போ அந்த பெண் இறந்தாச்சு. நியாயப்பிரகாரம் ஒரு வருஷமே இன்னொருத்தர் சுமக்கிறது வந்து இந்த விஷயமா இருந்தால் இந்த இடத்துல முகமது அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பெண் இறந்துட்டால முடிஞ்சுதுன்னு சொல்லியிருக்கணும். சரி, ஒருவேளை அவளோட சொத்து இருக்குதுன்னா அந்த சொத்தில் எடுத்துக்கூடுன்னு சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார், அவருடைய தந்தை வழி உறவினர்கள் அந்த நஷ்டஈடை கொடுக்கணும் அப்படிங்கிறார். சரி, அதோட விட்டுருந்தா கூட இந்த இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த பெண்ணோட சொத்து வேறு இருக்குது, அதை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அந்த சொத்தை வந்து அவருடைய ஆண் மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறார். அப்போ இப்போ இந்த இஸ்லாமிய அறிஞர் பேசின பேச்சு எப்படி இருக்குது, போலியாக இருக்குது. போப்பாண்டவருடைய ஆளுகையில் இருக்கிற இத்தாலியில் நடக்காது. ஆனால் நபிகள் நாயகம் முகமது அவர்கள் வந்து அதை சொன்னார்கள். என்ன சொல்லியிருக்காங்க, குற்றவாளியான பெண் இறந்து போனால் அவருடைய தந்தை வழி உறவினர்கள் வந்து, தந்தை வழியில் வந்தவங்க வந்து தந்தை வழி உறவினர்கள் அந்த நஷ்டஈடை கொடுக்கணுமா.
அந்த பெண்ணுடைய சொத்தை வந்து அந்த பெண்ணுடைய ஆண் மக்கள் எடுத்துக்கொள்ளணுமா. இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்குது. அப்போ இந்த ஒருவர் சுமை இன்னொருவர் சுமக்க மாட்டாருங்கிறதுக்கு இது வந்து நிச்சயமாக பேஸே கிடையவே கிடையாது. இன்னும் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் செய்யறதுனால இப்போ அப்பா செய்யறதுனால மகன் தண்டனை அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் அப்போ அப்பா மகன் செய்கிறதுக்கு வந்து தண்டனையை அப்பாவும் அனுபவிக்க முடியாதுல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா புகாரி ஹதீஸ்லேயே 1388 ஒரு பெண் வந்து சொல்கிறா, நபி முகமது அவர்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, என்னென்னா என்னுடைய தாய் திடீர்னு மரணித்து விட்டார், செத்து போயிட்டாங்க. அவங்க பேச முடிஞ்சிருந்தா நல்ல காரியங்களை செஞ்சுருப்பாங்க. அவங்க வந்து இருந்திருந்தா நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவருக்காக நான் தர்மம் செஞ்சால் அந்த நன்மை வந்து எங்கள் அம்மா போய் சேருமா, எங்கள் அம்மாவுக்கு போய் சேருமான்னு கேட்டதுக்கு முகமது அவர்கள் சொல்கிறாங்க, போய் சேரும் அப்படிங்கிறாங்க. மரித்து போன ஒரு அம்மாவுக்காக பிள்ளை நன்மை செஞ்சால் அந்த நன்மை அம்மாவுக்கு போய் சேரும்னா ஏன் வந்து தகப்பனுடைய பாவம் பிள்ளைக்கு வராதுன்ற கான்செப்டில் ஒரு சுமையை இன்னொரு சுமக்க முடியாதுன்றதை எடுத்துக்கணும். இது வந்து பேசிக்கே இல்லை. அப்போது இதுதான், இந்த மாதிரி தான் வந்து இஸ்லாமியர்கள் நிறைய நேரங்களில் தவறான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் கூட சஹி முஸ்லீம்ங்கிற ஹதீஸில் ஆதாமுடைய ஏவாள், முதல் மனிதன் ஆதாமுடைய மனைவியாகிய ஏவாள் இல்லாமல் இருந்திருந்தா எந்த பெண்ணும் ஒருபோதும் கணவனை ஏமாற்றிருக்க மாட்டார்கள்ங்கிறார். என்ன அர்த்தம்? ஏவாள் இருந்தனால தான் பெண்கள் வந்து ஏவாள் எப்படி தன்னோட கணவன் ஏமாற்றினாலோ அது மாதிரி தான் இன்றைக்கு எல்லா பெண்களும் ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி பல விஷயங்கள். அதே மாதிரி குரானில் கூட மோசே கேட்குற மாதிரி ஒரு இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக நிறைய பேர் அடிக்கிறாங்க. பைபிளில் இருக்குது அந்த சம்பவம் இருக்குது. இப்போ ஆகானுடைய சம்பவம் எல்லாம் படிக்கும் பொழுது அவங்க திருடி வச்சுருப்பாங்க. அதுக்காக அந்த இஸ்ரேலுடைய பாளையத்தில் இது வரும், பாளையத்துக்கே வந்து ஃபஸ்ட்டு வரும். அப்போது வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இவன் ஒருத்தர் தப்பு பண்ண நான் அவனுடைய வார்த்தை கீழ்ப்படியில், அதனால் அவங்க பாளையத்தில் இந்த மாதிரி இழப்புகள் வருதுன்னு உடனே அவங்களை கொண்டு வந்து அந்த நியாயத்தீர்ப்புக்கு நிறுத்துவாங்க. இது வந்து குரான்லேயும் ஒரு இடத்துல வருது. அப்போ மோசே சொல்கிறார், எங்களில் அநீதி செஞ்ச ஒரு சிலருக்காக எங்களை எல்லாரையும் தண்டிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சோதனையே பெரும் இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே இஸ்லாமிய அறிஞர்கள் உடனே இது வந்து மோசே வந்து அப்படி சொல்லலை, அந்த மீனிங்கில் சொல்லலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும்ல ஒரு சுமை இன்னொரு சுமக்க முடியாதுன்னு, அதனால் அவர் சொன்னது வந்து சும்மா கேட்டார், அவர் வந்து சரியாக உண்மையாக சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே வந்து மோசையே கூட அந்த ஒரு எண்ணத்தில் தான், எந்த ஒரு எண்ணத்தில் ஒரு சுமையை இன்னொரு சுமப்பார்கள் என்ற எண்ணத்தில் தான் இருந்தார்கள்ங்கிறதுக்கு ஆதாரமாக எங்கே இருக்குன்னா பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸுடைய அந்த ஹதீஸ் புத்தகங்களை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா மோசேயும் ஆதாமும் கடைசி நாட்கள் நியாயத்தீர்ப்பு நாட்கள் ஒருவர் சந்திப்பாங்களாம். சந்திக்கும் பொழுது மோசே போய் ஆதாம்கிட்ட சண்டை போடுவாராம். என்ன சண்டை போடுவாராம்? உம்மால தான் நாங்கள் வந்து சொர்க்கத்திலேருந்து வெளியேறினோம் அப்படின்னு ஆதாம்கிட்ட சண்டை போடுவாராம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் தான் இந்த கான்செப்டை உண்டாக்கினார்கள் அப்படின்னு தான் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து குற்றப்படுத்துகிறாங்க. அதுவும் எஸ்பெஷலி அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த கான்செப்டை உருவாக்கினார். எந்த கான்செப்டை? எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார், ஒருவருடைய பாவம் வந்து வழியாக வரும், ஆதாமுடைய பாவத்தினால நம்ம பாவிகளாக பிறக்கிறோங்கிற கான்செப்டை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் உண்டாக்கினார் அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆதாம் கிட்ட போய் நியாயத்தீர்ப்பு நாளில், என்னைக்கோ முடிஞ்சு போன விஷயம் இல்லை, நியாயத்தீர்ப்பு நாளில் ஆதாம் கிட்ட மோசே போய் சண்டை பிடிப்பாராம். நீ உம்மால தான் ஏன் நான் வந்து சொர்க்கத்திலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னு சண்டை பிடிப்பாருன்னு போட்டால் அப்போ என்ன அர்த்தம்? மோசே இன்னைக்கு இல்லை உயிரோட, இன்னும் எத்தனை காலம் கழிஞ்சு நியாயத்தீர்ப்பு நாள் வரப்போகுது. அது வரைக்கும் மோசையோடைய எண்ணத்தில் என்ன இருக்குது? ஆதாமுடைய பாவத்தில் தான் நான் வெளியேறினேன் சொர்க்கத்தை விட்டு, ஆதாமுடைய பாவம் எனக்குள்ளாகவும் கிரியை செய்கிறதுங்கிறது, அவர்னால நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் மோசேக்கு இருந்திருக்குதுங்கிறத அவங்க ஹதீஸுகள் சொல்லுது, நம்ம சொல்லலை, அவர்களுடைய ஹதீஸுகளே அதை சொல்லுது. அப்போ ஒருவருடைய பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார்கள்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இன்னும் ஒரு ஹதீஸு, ஆதாம் மன்னிக்கப்பட்டாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கிட்டு
நம்ம வந்து முகமது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா சஹி முஸ்லீம்ங்கிற அந்த புஸ்தகத்தில் கடைசி நாட்கள் இதுவும் நியாயத்தீர்ப்பு நாளில் நடக்கும்னு சொல்லப்பட்ட விஷயம்தான். ஒவ்வொரு நபிமார்கள்கிட்டையும் மக்கள்லாம் போய் கேட்பாங்களாம், நபிமார்கள்லாம் தீர்க்கதரிசிகள் கிட்டையும் போய் கேட்பாங்களாம், எனக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசுன்னு. அப்போ முதலாவது போகிறதா ஆதாம்கிட்ட தான் போவாங்களாம். ஆதாம்கிட்ட போய், ஆதாமே நீ எங்களுக்காக பரிந்து பேசு, ஏன்னா நீ தான் வந்து இறைவனால் முதலாவது படைக்கப்பட்டவர், உன்னை வந்து அவர் தன்னுடைய கரத்தினால படைச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்காக வந்து கடவுள்கிட்ட வந்து பரிந்து பேசுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதாம் சொல்லுவாராம், அதற்கு ஆதாம் அவர்கள், நான் செய்த தவறின் காரணத்தால் என் இறைவன் என் மீது கடும் கோபமுற்றான், அதற்கு முன் அதை போன்று அவன் கோபித்ததில்லை, அதற்கு பிறகும் அதை போல் அவன் கோபித்து கொள்ள மாட்டான், நான் நெருங்கக்கூடாத ஒரு மரத்திலிருந்து உண்ண வேண்டாம் என்று என்னை தடுத்தான், நான் அவனுக்கு மாறு செய்தேன், என்னையே நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளேன். ஆதாமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா அவன் ஏன் இவ்வளோ காரியத்தை சொல்லணும்? இது வந்து நியாயத்தீர்ப்பு நாளில் ஆதாம் சொல்லக்கூடிய வார்த்தையான். கொஸ்டின் மார்க்கில் இருக்கிறார். அப்போ ஆதாமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு எப்படி சொல்கிறது? இன்னும் இதுக்கு மேலே கடைசியாக நான் ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை இன்னும் 2 ஹதீஸை நான் சொல்கிறேன். ஒன்று வந்து புகாரி ஹதீஸில் 3359வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன அப்படின்னா, குரானில் நிறைய காரியங்கள் பைபிளுடைய சம்பவங்களுக்கு கொஞ்சம் மாற்றமாக இருக்கும், அதை நல்லா கவனிச்சா தான் நமக்கு தெரியும். ஆபிரகாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டாங்களாம். நம்ம பைபிளில் யார் நெருப்பு குண்டத்தில் போடப்படும் நமக்கு தெரியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. பட் குரான் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லுது. அப்போ இந்த நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பொழுது எல்லா மிருகங்களும் அந்த நெருப்பு குண்டத்தை அணைச்சிதான். ஆனால் பள்ளி வந்து அந்த நெருப்பு குண்டத்தில் ஊதி நெருப்பை அதிகப்பட்டு விடுச்சான், அதை வந்து அணைக்கிறதுக்கு பிரயாசப்படலையாம். அதனால் ஹஜரத் முகமது அவர்கள் சொல்லுகிறாங்க, பள்ளியை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள். ஆபிரகாம் காலத்தில் வந்து ஒரு பள்ளி பண்ணுச்சு, என்ன தப்பு பண்ணுச்சு, இந்த நெருப்பு அணைக்கல. ஆனால் முகமது அவர்கள் சொல்கிறாங்க, அவர் காலத்தில் பள்ளியை கொல்றதுக்கு சொன்னாங்க. அவர்கள் அது இப்ராஹிம் அவர்கள் தீக்குண்டத்தில் எரியப்பட்ட போது அவர்களுக்கு எதிராக நெருப்பை ஊதி விட்டு கொண்டிருந்தது. அப்போ என்னைக்கோ ஒரு பள்ளி தப்பு செஞ்சதுக்கு, ஏதோ ஒரு பள்ளி தப்பு செஞ்சதுக்கு இந்த முகமது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பள்ளியை கொண்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்கள் பலர் பள்ளியை கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு அடியில் கொண்டா இத்தனை நன்மை, 5 அடியில் நின்று கொண்டா இத்தனை நன்மைன்னு சொல்லிட்டு நன்மைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. எதனால்? எப்போ ஒரு பள்ளி தப்பு செஞ்சதுக்கு அந்த பள்ளியை கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ எப்படி ஒருவர் சமயம் இன்னொரு சமைக்க மாட்டாருங்கிறது அந்த அர்த்தம் இல்லைங்கிறது தெரியுது. இப்போ இதை லேட்டஸ்ட்டாக இருக்கிற இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த அதிசயம் மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்கன்னா, டே என்னடா கிறிஸ்தவங்க இந்த அதிசை தூக்கிட்டு வந்துடுவாங்களே, வந்து கேள்வி கேட்பாங்களே அப்படின்ட்டு இந்த அதிஸ் பொய்ன்னு சொல்லிடலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்ல முடியாது. இது மாதிரி ஒரு ஹதீஸ் கிடையாது, பல ஹதீஸ்கள் இருக்குது. இப்போ ஒரு ஹதீஸை மறுக்கணும், நம்ம சொன்ன அத்தனை ஹதீஸையும் அவங்க மறுக்கணும். அப்போ அது என்ன இருக்க போகுது? இப்படி எல்லாம் ஒவ்வொன்றையும் மறுத்துட்டு இருந்தால் கடைசியில் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. கடைசியாக நான் ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன். ஒரு மனிதருடைய தவறுனால எல்லாரும் பாவத்துக்குள்ளே வந்தாங்க. ஒரு மனிதருடைய வசனம் தெளிவாக சொல்லுது, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதனாலே முழு உலகம் ரட்சிக்கப்பட்டது. ரோமர் எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம், உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பைபிள் படி அது உண்மை தான். ஆனால் குரான் அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் அதை எதிர்த்து பேசும்பொழுது எப்படி ஒரு மனுஷன் செஞ்சால் அப்படி எல்லாத்துக்கும் வரும் அப்படிலாம் கேட்பாங்க. குரான் ஹதீஸ் முஸ்லீமில் 3394 3437 ஹதீஸில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னா, முகமது அவர்கள்கிட்ட ஒரு ஏஞ்சல் வந்தாங்க. ஏஞ்சல் வந்துட்டு 2 கிண்ணங்களை கொடுத்தாங்க. அந்த 2 கிண்ணங்களில் ஒரு கிண்ணத்தில் பாலும் இன்னொரு கிண்ணத்தில் மதுவும் இருந்துதான். அப்போ நீட்டின உடனே இதில் ஏதோ ஒன்று எடுன்னு சொன்ன உடனே அந்த ஏஞ்சல்கிட்ட இருந்து முகமது அவர்கள் என்ன பண்ணாங்க, பால் கிண்ணத்தை வாங்கி குடித்தாங்களாம். அப்போது என்ன அந்த இடத்துல என்ன வருதுன்னா, 2இல் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை குடியுங்கள் என்று கூறினார்கள். நான் பாலை எடுத்து குடித்தேன். இது ஹஜரத் முகமது அவர்கள் சொல்கிற விஷயம். நான் பாலை எடுத்து குடித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்களா, நீங்கள் இயல்பான பானத்தை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்கள் இயல்பான பானத்தை எடுத்துக்கொண்டீங்க, மதுவை நீங்கள் எடுத்திருந்தால் உங்கள் சமுதாயம் வழி தவறி போயிருக்கும். சப்பி தவறி முகமது அவர்கள் அந்த மதுவை எடுத்து குடிச்சிருந்தாங்கன்னா, இல்லை மதுவை எடுத்திருந்தாங்கன்னா அவருடைய ஒட்டுமொத்த சமுதாயம் வழிகட்டு போயிருக்கும் அப்படின்னு ஏஞ்சல் சொன்னாங்களாம். இது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதர் பால் எடுத்ததுனால அந்த சமுதாயம் வந்து நல்வழிப்படுறதும், ஒரு மனிதர் வந்து மது எடுத்ததுனால அந்த முழு சமுதாயம் வந்து கெட்டு போகிறதும் முடியும்னா,
ஏன் ஆதாமுடைய பாவத்தினால முழு மனுக்குலமும் பாவத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இந்த பூமியில வந்து நமக்காக மரித்தார் அப்படின்னு சொல்றது வந்து நமக்கெல்லாம் விடுதலை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றது ஏன் கிறிஸ்தவர்கள் சொல்றதை வந்து ஏற்றுக்கொள்ள அவங்களால முடியல. அப்போ ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க வந்து மறைச்சு தங்களுடைய விஷயத்தை முன் வைக்கிறாங்க. இல்லது தவறாத புரிந்து கொள்ளுதல், தவறான புரிந்து கொள்ளுதல், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ பைபிளில் வந்து 2 விதமான வசனம் இருக்குது. ஆதாமுடைய பாவத்தினால மனிதன் பிறக்கிறான். ஆனால் எசேக்கியேல் அதிகமான இஸ்லாமிய அறிஞர்கள் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. அதாவது தகப்பனுடைய பாவத்தை மகன் சுமக்க மாட்டான், மகனுடைய பாவத்தை தகப்பன் சுமக்க மாட்டான், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்னு இருக்குது. இதை எடுத்துக்குவாங்கலாம். பார்த்தீங்களா, பைபிளே மாற்றமாக சொல்லுகிறது. ஆனால் பைபிள் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கூட படிக்கணும். ஏன்னா அதுக்கு கீழேயே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு தகப்பன் பாவம் செஞ்சுட்டு அவனுடைய பிள்ளை பாவமே செய்யாமல் இருந்தால் அந்த பாவம் அவனுக்கு வராது. இது பைபிள் சொல்லுது. ஆனால் உலகத்தில் இது சாத்தியமா? ஒரு தகப்பன் பாவம், இஸ்லாமியர்லேயே ஒத்துக்க மாட்டாங்க மனிதன் பாவம் செய்ய மாட்டான். எல்லா மனிதர்களும் பாவம் செய்கிறவர்களாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இயல்பே பாவம் செய்கிற இயல்பாக இருக்கும் பொழுது தகப்பன் பாவம் செய்யாமல் இருந்து மகன் பாவம் தகப்பன் பாவம் செய்து மகன் பாவம் செய்யாமல் இருந்தால் தான் அந்த பாவம் வராது. இப்போ எல்லாருமே பாவிகளாக இருக்கோமே, வேதம் அப்படி தான் சொல்லுது. ஈவன் குரானும் எல்லா மனுஷங்களும் பாவின்னு தான் சொல்லுது. எல்லாரும் பாவம் செய்யக்கூடிய இயல்பை உடையவர்களும் குரான் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக குரான் சொல்லுகிற ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார்கள்ங்கிற அர்த்தம் வந்து வேற மீனிங்கில் தான் எடுக்க முடியும் இல்லையே, இது போன்ற மீனிங்கில் தான் எடுக்க முடியும் இல்லையே. ஒருவேளை பைபிள் சொல்கிறபடி அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வரும்னு ஆண்டவர் சொல்லுகிறது போல ஒரு சில கிரியைகள் அது அவங்ககிட்ட மட்டும்தான் கேட்கப்படும். அதைத்தான் வந்து ஒரு வேளை குரான் சொல்லுகிறதா தான் எடுக்க முடியும் இல்லையே, ஆதாமுடைய பாவத்தில் முழு மனுகுலமும் பாவத்தில் இருக்குங்கிறத மறுக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரங்களும் குரான்லேயும் ஹதீஸ்லையும் கிடையாது. இதை புரிந்து கொள்ளாத இஸ்லாமிய அறிஞர்கள் நேரடியாக பைபிளை எப்படியாவது பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை கொலாப்ஸ் பண்ணி பண்ணால் தான் நம்ம குரானை பாதுகாக்க முடியும், இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்க முடியலை, இந்த மாதிரிலாம் காரணம் இருக்கிறனால தான் அவங்க பைபிளுக்கு விரோதமான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இப்போது இவ்வளோ நம்ம பார்த்தோம் பிரதர். இப்போது நிறைய கேரக்டர்ஸ் ஆகட்டும், நிறைய ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களும் சிமிலராக சொல்கிறாங்க. நம்மளுடைய மோசேவை அவங்க மூசான்னு சொல்கிறதும், நம்மளுடைய டேவிட் அவங்க தாவீதுன்னு சொல்கிறதும், அதே மாதிரி இவர்களை அப்போது இவர்களுடைய தேவனான அல்லாவும் கடவுளான அல்லாவும் நம்ம சொல்கிற நம்மளுடைய வேதத்தின் தேவனான அப்பா பிதாவாகிய தேவனான யெகோவாவும் ஒன்றா? ஏன்னா பேஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் சேம் அவங்களும் சொல்றதுனால. ஏன்னா இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலாக பேஸ் கேரக்டர்ஸ் ஒன்னா கான்ட்ரடிக்ஷன் வரக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே அப்பா, எல்லாருக்கும் ஒரே தேவன் தான் பிதானா கான்ட்ரடிக்ஷன்ஸ் வரக்கூடாது. ஒரே பிதாவை வச்சு ஒரே கேரக்டர்ஸை வச்சும் கான்ட்ரடிக்ஷன்ஸ் வருதுன்னா ஏன் கான்ட்ரடிக்ஷன் வருது? ரொம்ப அற்புதமான கொஸ்டின் பிரதர். ஆக்சுவலாக வந்து நீங்கள் கேட்குறபடி நம்முடைய வேதத்தின் தேவனும் குரானுடைய அல்லாஹும் ஒருவரா, அதான் நீங்கள் கேட்குறதோட கான்செப்ட். பட் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா இல்லைன்னு சொல்லிடணும். ஆனால் அப்படி நம்ம சொல்லாமல் காரண காரியங்களோட ஏன் இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிற காரண காரியங்களோட நம்ம பார்த்தோம்னா தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்முடைய வேதத்தின் தேவனுக்குன்னு ஒரு சில தன்மைகள், அவருக்குன்னு ஒரு சில தனிப்பட்ட தனித்துவங்கள் இருக்குது. அதை நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அல்லாவுடைய விஷயங்கள் என்ன, குரான் அல்லாவை பற்றி என்ன சொல்லுகிறது, இப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு வந்து விளங்கும் இல்லை அப்படிங்கிறது. முதலாவது நம்ம வேதத்தின் தேவனுடைய இதை பார்க்கும் பொழுது எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து 100 ரூபாய் நோட்டு இருக்குது, 1000 ரூபாய் நோட்டு இருக்குது அப்படின்னா, இன்னொரு நோட்டு சந்தையில் இருக்குது அப்படின்னா, ரெண்டில் எது பெட்டர் அப்படின்னு பார்க்கணுன்னா, எது ஒரிஜினல் அப்படின்னா ஒரிஜினல் நோட்டை பற்றி நமக்கு தெரியணும். ரெண்டாவது, ஒரிஜினல் நோட்டுக்கும் கள்ள நோட்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. 1-2 ஃபியூ டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து கள்ள நோட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி என்ன முக்கியமான வித்தியாசங்கள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்முடைய வேதத்தின் தேவனுக்கு தெளிவாக நம்ம பார்க்க முடியும். தீர்க்கதரிசிகளுடைய தேவன் அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து யெகோவா என்கிற நாமம் இருக்குது. அதை வந்து என்றைக்குமே நம்ம வந்து மறுக்க முடியாது. இது மோசே தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை, அந்த நாமம் நமக்கு வந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், நம்முடைய அப்போஸ்தலர்கள் வரைக்கும் அந்த நாமத்தில் தான்
எல்லா காரியங்களும் செய்திருக்காங்க. அந்த நாமம் இல்லாமல் வேற நம்ம வந்து புதுசாக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அப்போ இயேசுங்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். புதிய ஏற்பாட்டில் யெகோவா நாமம் இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். இயேசு அப்படிங்கிற எபிரேய பெயருக்கு கூட யெகோவா ரட்சகர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். யெஷுவா அப்படிங்கிற எபிரேய பெயருக்கு யெகோவா ரட்சகர், அதான் அர்த்தம். இன்னும் புதிய ஏற்பாட்டில் நம்ம அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா அப்படிங்கிற அந்த எபிரேய பதத்துக்கு ஹல்லேலூ அப்படின்னா துதியுங்கள்னு அர்த்தம். யானா யாவே, யெகோவா தேவனே அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அப்போது அல்லேலூயான்னு எங்கெல்லாம் சொல்கிறோமோ அங்கெல்லாம் துதியுங்கள் யெகோவா தேவனே அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அப்போது புதிய ஏற்பாடும் சரி பழைய ஏற்பாடும் சரி யெகோவா தேவனுடைய நாமத்தில் தான் நமக்கு எல்லா தீர்க்கதரிசிகளும் வந்திருக்கிறார்கள். அதில் எங்கேயுமே வந்து மாற்றமே கிடையாது. அப்போ அதை நம்ம வந்து முக்கியமாக நம்முடைய தேவனுடைய நாமத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய தேவன் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து குமாரனாக வெளிப்படுகிறார், அவர் பிதாவாக வெளிப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நம்முடைய தேவன் வந்து பிதாவாகிய தேவன், நான் இப்ராஹீமுக்கு பிதா, இஸ்ரவேல் என் குமாரன் இப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை பிதாவாக காண்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சங்கீதங்கள் புஸ்தகம் பார்க்கும் பொழுது, இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அவரை முத்தம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அப்போ குமாரனுக்கு வந்து ஒரு குமாரத்துவம், தேவனுடைய குமாரத்துவங்கிறதுல ஒரு பெரிய விஷயமே அடங்கியிருக்கு. அதை எல்லா தீர்க்கதரிசிகளும் அறிந்திருந்தார்கள். அதுதான் நம்ம வந்து முக்கியமாக இது பண்ணணும். புதிய ஏற்பாட்டிலும் இயேசு தன்னை தேவகுமாரன் என்று சொல்லி அடையாளப்படுத்தினார். அதே நேரத்தில் நம்முடைய தேவனை பிதா என்று அறிமுகப்படுத்தினார். பிதா என்று அறிமுகப்படுத்தினார். அதை நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஏன்னா பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு கூப்பிட்டு தான் நம்மை ஜெபிக்கும்படி அழைத்து சொல்லியிருக்கிறார். அது மாதிரி நம்மை வந்து அவருடைய பிள்ளைகள்னு சொன்னதுலேயே அவர் எவ்வளோ ஒரு பெரிய அன்பு நம்ம மேலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மூணாவது, நம்முடைய தேவன் நிபந்தனையற்ற ஒரு அன்பை நம்ம மேலே வைக்கிறார். அன்கண்டிஷனல் லவ். எப்படின்னா, நீங்கள் அவரை கும்பிட்டா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. உங்களுக்கு அவர் முதலே செஞ்சுட்டு தான் உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்குறார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அப்போ நம்ம பாவிகளாக இருக்கும்போது அவர் நமக்காக மரித்திருக்கிறார். நம்ம நேசித்ததே அப்போ தான் நேசித்தார். எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய அந்த அன்பு. அது வந்து எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. அந்த அன்புக்கு, தேவனுடைய அன்புக்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. அவர் வந்து நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். அவர் நம்ம வந்து விரும்புகிறார். நம்ம எவ்வளோ பாவியாக இருந்தாலும் நம்ம நேசிக்கிறார். இதுதான் கர்த்தருடைய அன்பை குறித்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும் பொழுது நம்முடைய வேதத்தின் தேவனுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடு கூட உறவாடுகிற ஒரு நிலை. இப்போ ஒரு கணவனாக, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம். ஒரு தலைவனாக, ஒரு சகோதரனாக, ஒரு ஒரு தகப்பனாக, ஒரு தாயை போல் உன்னை தேற்றுகிறேன். இப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட உறவுகளும் ஒரு மனிதன் எங்கெல்லாம் வந்து அவனால் வந்து சமாதானம் பெற முடியுமோ, சந்தோஷத்தை, அந்த உறவுகளில் எல்லாம் தேவன் அவனுக்கு கூட இருக்கிறார். ஒரு துணையாக, ஒரு மகனாக, ஒரு தகப்பனாக, எல்லா இடங்களிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அதை நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். இதெல்லாம் வந்து தேவன் வந்து நமக்கு செய்கிற ஒரு முக்கியமான காரியங்களாக நம்ம வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். அடுத்தது, நம்முடைய தேவனுடைய சுபாவம் எப்படின்னா, அவர் வந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட இருக்கிறவர். பல வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் சரி, நீதிமொழிகள் 6, 16, 17, சங்கீதம் 5, 4, 5, யாக்கோபு 1, 13, 14, மத்தேயு 24, 4, இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். மத்தேயு 11 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பல நேரங்களில் நம்முடைய தேவன் சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி நம்முடைய தேவன் திரியேக தேவன். அதை வந்து நிச்சயமாக நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அது ஒரு வியாபித்த நிலைன்னு தான் சொல்ல முடியும். எல்லா வசனங்களிலும் தேவனுடைய திரியேக நிலையை நம்ம பார்க்க முடியும். அவர் பரிசுத்த ஆவியாக, அவர் குமாரனாக, பிதாவாக அவர் செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அதை நீங்கள் வந்து குறிப்பாக வந்து
110 சங்கீதம், 48வது ஏசாயா 48 45 சங்கீதம், இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய திரியேக நிலையை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து கூட ஞானஸ்தானத்தின் எடுக்க சொல்லும் பொழுது, நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போது தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்க சொல்லும் பொழுது கூட அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை குறித்து நமக்கு விரிவாக இயேசு சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். இதை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு டவுட் வரும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே ஒருவரேன்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் எபிரேய பதத்தில் இந்த உபாகமம் 6:4 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை எக்காத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஒருவரேங்கிற இடத்துல. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, அந்த ஆராய்ச்சி இது பண்ணும் பொழுது சரியாக ஒன்றுன்னு சொல்லப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்துல யாக்கித் என்ற வார்த்தை தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் எக்காத் என்கிற பதம் ஒரு ஒன்னஸை குறிக்கிற பதம், ஒரு குழுவை குறிக்கிற பதம் அந்த இடத்துல உபயோகப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய தேவன் திரியேக தேவன்கிறதுக்கு எந்த விதத்துலையும் அது முரண்பாடானது இல்லை. இந்த எக்காத்துங்கிற பதம் ஆதாமும் ஏவாளும் ஒன்றாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆதாமும் ஏவாளும் தேவனும் ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள் இடத்துல எக்காத்துங்கிற பதம். எக்காத்துங்கிறது ஒன்றுன்ற எண்ணை குறிக்காது, ஒன்னஸை குறிக்கக்கூடிய பதம். அப்போ இந்த வசனம் எந்த நேரத்திலும் நம்முடைய தேவன் திரியேக தேவன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு முரண்பாடையும் கொண்டு வராது. ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும், அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுன்றது சொல்லப்பட்டிருக்க பார்க்குறோம். அப்போ குமாரன் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பார்க்குறோம். அப்போ இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது நம்முடைய தேவன் திரியேக தேவன். இதுலேயும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழ்த்தத்துவத்தை நம்ம பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற பாவங்கள் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய ஆழ்த்தத்துவம் எவ்வளோ பெருசு. நீங்கள் ஒருவேளை குமாரனுக்கு விரோதமாக பேசினா கூட உங்களுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக பேசுகிற அந்த சொல் மன்னிக்கப்படாது, அந்த பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அவர் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம். அப்போ இதைத்தான் நம்ம திரியேக தேவனுடைய அந்த நிலையில் நம்ம பார்க்குறோம். அடுத்த இதில் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனுக்கு மேலே ஒருவரும் இல்லாதபடினால், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம் 6ஆம் அத்தியாயத்தில் 16ஆம் வசனங்களில் வாசிக்கும் பொழுது, தமக்கு மேலே ஒருவரும் இல்லாதபடினால் தம்முடைய நாமத்தினாலே அவர் ஆணையிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் நம்முடைய தேவனுடைய ஸ்பெஷல். இது வேற யாருக்கும் நம்ம ஷூட் பண்ண முடியாது. அப்போது இந்த தேவனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது இதே காரியங்களை நம்ம குரான்லையும் அல்லாஹ்வுக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அதாவது இதெல்லாம் attributes of God. கடவுள்னா இதெல்லாம் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்மளுடைய தேவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் குரானோடைய தேவனுக்கு இருக்கான்னு இதெல்லாம் பேசிக். இது நம்முடைய தேவன் யெகோவான்னு அழைக்கப்பட்டார், நம்முடைய தேவன் பிதா குமாரனாக இருக்கிறார், அவர் நிபந்தனையார் அன்பு வைத்திருக்கிறார், அவர் தனிப்பட்ட உறவு நிலைகள் இருக்கிறார், அவர் திரியேக தேவனாக இருக்கிறார். இப்படி இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு நம்முடைய தேவனுடைய தனித்துவங்கள் நமக்கு விளங்குகிறது. அப்போது இதுக்கு விரோதமாக ஒருவேளை இப்போ தேவனுடைய காரியங்களெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே வந்தோம். இப்போ இதுக்கு விரோதமாக செயல்படுகிறவங்களை என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 2 கொரிந்தியர் நிருபத்தில் 11ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம் வருது, வேறொரு இயேசுவை, வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு ஆவியை நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா வேறொரு ஆவி, வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், இப்படி 3 விஷயத்தை அந்த இடத்துல சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தை சொல்லார். ஒருவேளை இப்படி கொண்டு வந்திருந்தால் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா, ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் போல அப்படிங்கிறார். அதே நேரத்தில் கூட அவர் சொல்லுகிறார், சாத்தான் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்து விடுவானோன்னு நான் பயப்படுகிறேன். அப்போ ஒருவேளை எப்படி ஏவாளை வஞ்சித்தான்? ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லி நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள்னு சொல்லி வஞ்சித்தான்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க ஏற்கனவே தேவனோட கூட தான் இருக்கிறாங்க,
ஆனால் அவங்கள வந்து நீங்கள் அப்படி மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஏமாற்றுறதை பார்க்குறோம். அப்போ அவன் நல்லவன் மாதிரி வேஷம் தரிப்பான், ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிப்பான். சாத்தானுடைய அப்போஸ்தலர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் கூட ஒளியினுடைய வேஷத்தை தரிப்பான் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது வேதத்தில் நமக்கு வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். ரெண்டாவது 1 யோவான் 2:22 சொல்லுகிறது, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அது பொய்யன் என்று சொல்லப்படுகிறது. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் பொய்யன். தெளிவாக வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். அப்போ இது போல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது தேவன் பிதாவாக இருக்கிறார், குமாரன், இதை மறுதலிக்க கூடாது. மறுதலிச்சா அவங்க பொய்யன், அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற மாதிரி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது பார்க்குறோம். கடைசியாக வேதத்தில் வெளிப்படுத்த விசேஷம் 13 அத்தியாயத்தில் 4-6 பார்க்கும்போது, கடைசி நாட்களில் வலு சர்ப்பமானது ஒரு மிருகத்தை எழும்ப பண்ணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த மிருகம் என்ன செய்யும் என்றால், யாரெல்லாம் அந்த மிருகத்தை வணங்கவில்லையோ அவர்களை அடையாளம் காட்டி கொடுக்கும். இது வந்து வலு சர்ப்பத்தை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நமக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், அந்த யாரெல்லாம் வந்து அவனுக்கு அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, தொழுது கொள்ளலையோ எல்லாத்தையும் அடையாளம் காண்பித்து அவர்களை தொழுது கொள்வதற்கு ஏவும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வேதத்தின் தேவனுடைய காரியங்களெல்லாம் இப்போ நம்ம வரிசையாக பார்த்தோம். இப்போ அல்லாஹ்வை பற்றி குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த காரியங்களுக்கு ஒத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவது நம்முடைய தேவனுடைய நாமத்தை பற்றி நம்ம சொன்னோம். அல்லாஹ் ஆதாமை உண்டாக்கினேன், உலகத்தை உண்டாக்கினேன் எல்லாம் சொல்லப்பட்ட, தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன் எல்லாம் சொன்னாலும் யெகோவாங்கிற ஒரு நாமத்தை குறித்து குர்ஆனில் எந்த ஒரு இடத்துலையும் கிடையாது. யெகோவாங்கிற பேரே குர்ஆனில் சொல்லப்பட கிடையாது, சொல்லவே கிடையாது. எந்த இடத்துலையுமே யெகோவாங்கிற நாமம் வந்து அல்லாஹ்வுக்கு கிடையாது. இது முதலாவது ஒரு பெரிய வித்தியாசம். ஏன்னா முந்தின வேதத்தை கொடுத்த தேவனும் இவரும் ஒன்றாக இருந்தால் முதலாவது யெகோவாங்கிற நாமம் கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் யெகோவாங்கிற நாமம் சொல்லப்படவே இல்லை. அது வந்து நமக்கு வந்து பெரிய நெருடல் தான். அப்போது நிச்சயமாக நம்முடைய தேவன்னு சொல்லுறதுக்கு அவருக்கு அந்த நாமமே இல்லையே. அவர் ஒரு புது பெயரை சொல்கிறார், அல்லாஹ் அப்படின்னு. அப்போது இன்னும் கூட சொல்லப்போனால் அழகிய எந்த பெயரில் வேணால் அல்லாஹ்வை நம்ம அழைக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதம் நமக்கு வந்து யெகோவாங்கிற நாமத்தை தான் சொல்லியிருக்குது. அந்த நாமமே இல்லாத பொழுது மற்ற எந்த பெயர்லையும் நம்ம அழைக்கலாங்கிறது வந்து நம்முடைய வேதத்தின் தேவனாக ஏற்றுக்க முடியாது. ரெண்டாவது நான் சொன்னேன், நம்முடைய வேதத்தின் தேவன் பிதாத்துவம் குமாரத்துவம் உடையவரான. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் 112வது அத்தியாயம் சூரத்துல் இஹ்லாஸ் அப்படிங்கிற அத்தியாயத்தில் அதான் இன்றைக்கு எல்லா இஸ்லாமியர்களும் அடிப்படை சங்கநாதமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவர் யாருக்கும் தந்தையும் அல்ல, அவர் யாருக்கும் மகனும் அல்ல, பிதாவும் இல்லை, குமாரனும் இல்லை. அல்லாஹ் யாருக்கும் அவர் பிதாத்துவமும் கிடையாது, அவருக்கு குமாரத்துவமும் கிடையாது. அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் என்னை நேசிக்கிறதா இருந்தால் என்னுடைய தீர்க்கதரிசிகளை நேசிக்கணும், என் தீர்க்கதரிசிகளை நேசித்தா நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க, அப்போ நான் உங்களை நேசிக்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய அன்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே நம்ம பார்த்தோம் எந்த ஒரு டிமாண்டும் கிடையாது. பட் இங்கே அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நேசிக்கணும், முதல்ல கீழ்ப்படிங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க அது கீழ்ப்படிங்க, அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நான் உங்களை நேசிப்பேன். இதுதான் வந்து அல்லாஹ்வுடைய ஒரு அடிப்படை கண்டிஷனாக இருக்கிறது பார்க்குறோம். நான்காவதாக பார்க்கும் பொழுது, எந்த ஒரு தனிப்பட்ட உறவு நிலையும் மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் கிடையாது. ஒரே ஒரு உறவு நிலை, அவன் மாலிக், எஜமான், நம்ம அடிமைகள். இதுதான் வந்து குர்ஆனில் இருக்கிற அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் இருக்க உறவு நிலை. நம்ம பைபிளில் அப் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப் அப்படின்னா அப்பா, அரபியில் ஹீப்ரா அப்பா ஃபாதர் அப். ஆனால் குர்ஆனில் வந்து ரப் அப்படிங்கிறது தான் அதிகமாக வரும். ரப்புனா படைப்பாளன், படைத்தவன் அப்படிங்கிற அர்த்தம். அவன் எஜமான். அப்போது அவன் எஜமான், அவன் மாலிக், அந்த மாதிரி தான் வந்து அவனுடைய அல்லாஹ்வுடைய இது இருக்கே ஒழிய, பைபிளை பொறுத்த வரைக்கும் அவர் தகப்பன், அவர் நமக்கு குமாரன் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட உறவு நிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு வந்து பொதுவாக வந்து நம்ம பார்க்கும் பொழுது குர்ஆனில் 59:23 ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் மிகுந்த பெருமைக்காரன் அப்படின்னு சொல்லப்படுக பார்க்கிறோம்.
நம்முடைய வேதத்தின் தேவன் பெருமைக்கு எதிரானவர். இன்ஃபேக்ட் நம்ம வேதத்துல பெருமை ஆமாம், அது நம்ம பார்க்கும் பொழுது எசேக்கியேல்ல ஏசாயாலெல்லாம் நம்ம பார்க்குறோம். லூசிஃபர் தான் வந்து மேட்டுமை அடைந்தான்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது வந்து எப்பவுமே ஆகாத ஒரு விஷயமா தான் கடவுள் எனக்கு பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னே சொல்கிறார் அந்த வார்த்தை. ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு பெயரே வந்து மிகுந்த பெருமைக்காரன் அப்படிங்கிற அர்த்தத்தோடு கூடிய ஒரு பெயரை வந்து அரபியில் அல்லாஹ்வுக்கு கொடுத்துருக்கிறார்கள். அப்போ இது மாதிரி அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள், அவருடைய இது பாருங்கள் நேர் எதிர்மாறாக இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுகிறது வந்து வேதத்தில் வந்து மன்னிக்க முடியாத பாவமாக இருக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறாருன்னா, ஒற்றை நிலைக்கு எதிராக இருக்கிறது வந்து, அதாவது திரியேக தேவன்னு சொல்கிறதே வந்து மன்னிக்க முடியாத பாவம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஈவன் பரிசுத்தாவியை நம்ம தேவன்னு சொல்லவே முடியாது. பரிசுத்தாவிங்கிறது வந்து தேவன்னு சொன்னால் அதுவே பாவம் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ரெண்டு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ நம்ம வேதத்தின் தேவனும் குர்ஆனுடைய அல்லாஹ்வும் ஒருவரும் நம்ம சொல்லவே முடியாது, இந்த இடத்துலையுமே நம்ம சொல்ல முடியாது. கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது எபிரேயர்கள் நிருபத்தை வாசித்து நம்ம பார்த்தோம். 6ஆம் அத்தியாயத்தில் 13-16 வசனங்களை நம்ம சொன்னோம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் என்ன செய்கிறார், அவர் சத்தியம் எப்படி செய்கிறார்னு பார்த்தா 36ஆம் அத்தியாயத்தோட 1-2, 52ஆம் அத்தியாயத்தில் 1-7 வரைக்கும், 95ஆம் அத்தியாயத்தில் 1-4 வரைக்கும், 53ஆம் அத்தியாயத்தில் 1-2 வரைக்கும், இப்படி பல அத்தியாயமாக 91ஆம் அத்தியாயத்தில் 1-8 வரைக்கும், 79ஆம் அத்தியாயத்தில் 1-5 வரைக்கும், 86ஆம் அத்தியாயத்தில் 1-4 வரைக்கும், இந்த எல்லா பகுதிகளிலும் அல்லாஹ் என்ன செய்கிறார், அனைத்து பொருட்கள் மேலும் சத்தியம் செய்கிறார். மலையின் மேலே சத்தியமாக, சூரியன் மேலே சத்தியமாக, சந்திரன் மேலே சத்தியமாக, பெற்றவன் மேல் பெற்றெடுக்கிறவன் மேல் சத்தியமாக, பெற்றெடுத்ததன் மேல் சத்தியமாக, காண்கிறவர்கள் மேலே சத்தியமாக, எல்லாம் காற்றின் மீது சத்தியமாக, எல்லாவற்றின் மீதும் ஆணையிடுகிறவராக சத்தியம் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் அவருக்கு மேலே யாரும் இல்லாதபடினா தம்முடைய நாமத்தினாலே அவர் ஆணையிட்டார். அவருடைய நாமம் யெகோவா. அவர் ஆபிரகாமுக்கு தன்னுடைய நாமத்தினால் ஆணையிட்டார், எல்லாருக்கும் தன்னுடைய நாமத்தினாலே ஆணையிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் தம்முடைய நாமத்தில் ஆணையிடுகிற தேவன். ஏன்னா அவருக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளாம் வந்து எதையும் சேர்த்தி சொல்ல கிடையாது, பைபிள் அப்படி சொல்லுது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் எழுதப்பட்டது முதல் நூற்றாண்டு. குர்ஆனில் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு. 7 நூற்றாண்டுகள் கழித்து வந்த வேத புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை தான் நம்ம உங்கள்கிட்ட பேசிட்டு. குர்ஆன் சொல்லுகிறது பிதாவும் இல்லைன்னு சொல்லுது, குமாரனும் இல்லைன்னு சொல்லுது. வேதம் சொல்லுது குமாரனும் பிதாவும் இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 1 யோவான் 2:22-23 நேர் எதிரான வசனங்கள். அதே மாதிரி வேறொரு இயேசு யார்? குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்துகிற இயேசு சிலுவையில் அறையப்படாத இயேசு. பைபிள் நமக்கு சொல்லுகிறது அவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அதே மாதிரி குர்ஆனுடைய சுவிசேஷம் என்ன? பைபிளுடைய சுவிசேஷம் மனுஷன் பாவியாக இருக்கிறான், அவருக்காக தேவன் பூமியில் வந்து மரித்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உயிரோடு எழுந்தார், அவனை மீட்டு கொண்டார். இது சுவிசேஷம். இதுதான் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் குர்ஆன் நேர்மாறாக மனிதன் பாவியாக பிறக்கலைன்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி பேசணும். ஒருவர் சுமையை இன்னொருத்தர் சுமக்கலைங்கிறனால எல்லா முஸ்லீம்களும் என்ன சுவிசேஷம் சொல்கிறாங்க, மனிதன் பிறக்கும்போது பாவியாக பிறக்கிறதில்ல, ஆனால் பின்னாடி பாவியாக மாறிடுறான். எல்லா மனிதனும் பாவி, அது எல்லா இஸ்லாமிலும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் பிறக்கும்போது அவன் பாவியாக பிறக்கல. இது கான்செப்டே தப்பு. மோசே அப்படி நம்பலையாம். மோசே கடைசி காலம் வரைக்கும் நம்பியிருக்காரான். நான் வந்து ஆதாமுடைய பாவத்தினால தான் சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்தேன். குர்ஆனுடைய அடிப்படையில், ஹதீஸுடைய அடிப்படையில். நம்ம வேதம் சொல்ற மாதிரி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் ஃபெய்த் கிரைஸ்டா இருந்தா கான்ட்ரடிக்ஷன் இருந்திருக்காது. சோ ஆப்வியஸா இட் இஸ் டிஃபரண்ட் திங்ஸ். டெஃபினெட்லி வேறொரு சுவிசேஷம் இருக்கு. அதே மாதிரி வேறொரு ஆவி, பரிசுத்த ஆவியை பற்றி நம்ம அவர் தேவன் நம்ம சொல்கிறோம். வேதத்தில் அவர் குறித்து எவ்வளோ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு விரோதமாக பேசினா மன்னிக்கப்படாதுன்னு. குர்ஆன் வந்து சாதாரணமாக பரிசுத்த ஆவினா அவர் வந்து ஜிப்ரீல், காப்ரியேல் தூதன் அப்படின்னு சொல்லி, அப்போ காப்ரியேல் தூதன் சொல்லிடுது குர்ஆன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர் எதிராக இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். வேதத்தில் எதெல்லாம் வந்து இது வந்து செய்கிறது தவறு, இது வந்து தேவனுக்கு முரணானது, தேவனுக்கு விரோதமான காரியம்னு சொல்லப்படுதோ
அவைகளெல்லாம் வந்து நம்ம இங்கே இருக்கிறத பார்க்குறோம். அப்போ நிச்சயமாக வேதத்தின் தேவனாக இருக்கவே முடியாது. அது வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை. இன்னும் அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை கூட நம்ம சொல்ல முடியும். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 13ஆம் அத்தியாயத்தில் ஒரு மிருகம் சமுத்திரத்திலேருந்து எழும்பி வரும். அந்த மிருகத்துக்கு வந்து வலு சர்வம் தன்னுடைய சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்குறோம். அது வந்து தூஷணமான நாமம் எழுதப்பட்டிருக்கும். அது வந்து பல காரியங்களை செய்யும்னு சொல்லி, பல அற்புத அடையாளங்களெல்லாம் செய்யும்னு சொல்லி நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஆனால் குரானுடைய 27வது அத்தியாயத்தில் 27வது அத்தியாயத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதில் வந்து 82ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நம்ம வாசித்து பார்த்தோமானால் குரானுடைய 27ஆம் அத்தியாயம் 82வது வசனம், அவர்களுக்கு எதிராக நம்முடைய கட்டளை நிகழும்போது பூமியிலிருந்து ஒரு உயிரினத்தை வெளிப்படுத்துவோம், நமது வசனங்களை மனிதர்கள் உறுதி கொள்ளாமல் இருந்தது பற்றி அவர்களிடம் அது பேசும். அல்லாஹ் சொல்கிறார், கடைசி நாட்களிலே அவர்களுக்கு எதிராக அவர்கள் கட்டளை, கடைசி நாட்களில் அந்த கட்டளை எழும்பும் பொழுது நான் ஒரு உயிரினத்தை நான் வந்து பூமியிலிருந்து வெளியே கொண்டு வருவேன், கொண்டு வருவேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வசனத்தில் உறுதிப்படாதவங்களை அது வந்து போய் பேசுமா, அல்லாஹ்வோட வசனத்தில் உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு. இதை பார்க்கும்பொழுது நமக்கு நிச்சயமாக நம்முடைய வேதத்தின் தேவன் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம அறிஞ்சுக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களோட நான் பேசினதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிது. முக்கியமானது என்னை மாதிரி நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு இந்த பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஐ திங்க் இட் வாஸ் ஆன்சர் டுடே. மேஜர் கொஸ்டின் பீயிங் திஸ், நம்ம வேதத்தின் தேவனும் குரானின் தேவனும் ஒன்றா? நீங்கள் ரொம்ப கிளியராக சொன்னீங்க, அவர்கள் இருவரும் ஒன்றல்ல. அட்லீஸ்ட் பைபிளோட ஆத்தர்ஷிப்லேருந்து பார்க்கும்போது குரானோட அல்லாஹ் வந்துட்டு நம்மளுடைய தேவன் இல்லைன்னு இட்ஸ் வெரி கிளியர். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன், இப்போ இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன கன்ஃபியூஷன்? ஆதி பாவம் இருக்கா இல்லையா, இயேசு மரித்தாரா மரிக்கலையா, இப்படி அவங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்குது. முஸ்லீம்ஸ்குள்ளேயே ஒரு குரூப் வந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் மரித்தார் அப்படி ஏற்றுக்கிறாங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்டார், ஆமாம் அறையப்பட்டார், அதுக்கு பிறகு அவர் வந்து இன்னொரு பக்கம் வந்து செத்து போனார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு முஸ்லீம்ஸ் வந்து இயேசு சிலுவையில் அறையவே படலை, அவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை அல்லாஹ் இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. குர்ஆனுடைய 3:54 அத்தியாயம் சொல்லுகிறது, அவர்கள் சதி செய்தார்கள், அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் சதி செய்தார்கள், நாமும் சதி செய்தோம், சதி செய்கிறவர்கள் அல்லாஹ் சிறந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூழ்ச்சியாளர்களில் சிறந்த சூழ்ச்சியாளர் அல்லாஹ். என்ன சூழ்ச்சி பண்ணாங்க? ஈசாவை கொலை செய்யணும்னு யூதர்கள் நினச்சாங்க. அல்லாஹ் என்ன செய்தாரா? 4:157 சொல்கிறது, ஈசாவை போல ஒருவரை மாற்றி அவர் தான் நான் சிலுவையில் அறைய விட்டேன் அப்படின்னு நல்லா சொல்கிறதா இஸ்லாமிய அறிஞர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு தெய்வத்தினுடைய தன்மையே கிடையாது. இப்போ சூழ்ச்சியாளர்கள் சிறந்த சூழ்ச்சியாளர்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் சூழ்ச்சி செய்கிறாருன்னா அந்த சூழ்ச்சியை முறியடிக்கிறது தான் அது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாக இருந்தால் ஈசாவை சிலுவையில் அறைய போகிறது வந்து ஒரு சூழ்ச்சி, முஸ்லீமுடைய பார்வையில் நான் பேசுகிறேன், இப்போ ஒரு சூழ்ச்சி. அதை முறியடிக்கணும்னா அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கலாம்? அந்த ஈசாவை அப்படியே உயிரோடு எடுத்துருக்கலாம். அதை சூழ்ச்சியை முறியடிச்சுதான் ஆகும். இதுதான் சூழ்ச்சியை முறியடிக்கிறதுன்னு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? அவரை போல இன்னொருத்தரை ஒப்பாக்கினோம். அவரைத்தான் கொண்டு சிலுவையில் அடித்தாங்கன்னா இப்போ சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் சிறந்தவருங்கிறது அங்கே நிரூபணமாயிருது. அப்போ இன்னொரு சூழ்ச்சிக்கு இன்னொரு சூழ்ச்சி செஞ்சுட்டார். இப்போது இந்த சூழ்ச்சினால் ஏமாற்றப்பட்டவர்கள் எத்தனை பேர் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். அவருடைய சீடர்கள் நம்புறாங்க. இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தான் நம்புகிறோம். அல்லாஹ் செய்த ஒருவேளை சதியாக இருந்தால் அல்லாஹ் செய்த சதியை நம்பினவங்க நம்மளும் சேர்ந்து, அப்போ அதுவே கடவுளுடைய அழகு இல்லாமல் போயிருமே. அப்போ இந்த மாதிரி குழப்பங்கள் வரும் பொழுது அதுக்கு வழியை குரானே நமக்கு காட்டுது. குரானுடைய 10ஆம் அத்தியாயத்தோட 94 நபியே உமக்கு இதில் சந்தேகம் ஏற்படும் என்றால், வசனத்தை நான் வாசிச்சிடறேன், நான் அதில் இருக்கிற மாதிரியே நம்ம வாசிச்சிடலாம். குரானுடைய 10ஆம் அத்தியாயத்துடைய 94ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, முகமதே நாம் உமக்கு அருளியதில் நீர் சந்தேகத்தில் இருந்தால் உமக்கு முந்திய வேதம் ஓதுவோரிடம் கேட்பீராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் காபிரியல் மூலமாக
ஹஜரத் முகமது அவர்களுக்கு சொன்ன அறிவுரை. முகமதே, நாம் உமக்கு அருளியதில் நீர் சந்தேகத்தில் இருந்தால் உமக்கு முந்தைய வேதம் ஓதுவரிடம் கேளு. இன்றைக்கி நான் அதான் சொல்கிறேன். நமக்கு ஒரு இவ்வளோ கன்ஃபியூஷன் வந்தது. இப்படி ஒரு கடவுள் செய்வாரா, அப்படி இத்தனை பேர்த்தை ஏமாற்றுவாரா, கோடிக்கணக்கான மக்கள் ஏமாந்துருக்காங்களே, அப்படிலாம் செய்வாரா, ஒரு இறைவன் செய்ய முடியுமா? நிச்சயமாக ஒரு உண்மை இறைவன் அப்படி செய்யவே முடியாது. அப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கணுன்றதுக்காக ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாற்றணுங்கிறது இறைவன் நினைக்க மாட்டார். அவங்களாம் அழிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டார். அப்போ ஒரு அன்பான இறைவன், ஒரு அருமையான இறைவன் நிச்சயமாக ஒரு மனிதர்களை ஒரு குரூப்பை ஏமாத்துறதுக்காக முழு உலகத்தையும் ஏமாற்ற மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது இதில் சந்தேகம் வந்துருச்சு நமக்கு. ஒரு ஆதாமுடைய பாவம் வருமா வராதா, இப்படியெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் வந்து நமக்குள்ளே குழப்பங்கள் வரும் பொழுது இந்த அதிசை நீக்கிறேன் அந்த அதிசை நீக்கிறேங்கிறத விட அவங்க வேதம் கற்றுக் கொடுத்தபடி முந்திய வேதம் அப்படின்னு சொல்லப்படுகிற தோராவும் இஞ்சிலும் இன்றைக்கி நம்ம சொல்லணும்னா அது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஆகி இந்த வேதத்துக்குள்ளே தான் அவங்க வந்து நிற்கணும். அவங்க வந்து அதை வாசித்து உண்மையை அறிந்து கொள்ளணும். அதுதான் வந்து அவங்க வேதமும் விரும்புகிறது. அதுக்கு பல விளக்கங்களை சொல்லுவாங்க. அதை கேட்க சொல்ல இதை கேட்க சொல்ல. ஆனால் வேதம் அப்படி அவங்க வேதம் தான் சொல்லுது. விளக்கங்கள் எது வேணா இருக்கலாம், ஒன் வேர்டு தான் சொல்லுது. நமக்கு இதில் சந்தேகம் இருந்தால் நேராக போய் வேதம் ஓதுவோர். அன்றைக்கி வேதம் ஓதுனது யார்? கிறிஸ்தவங்க, யூதர்களும் அங்கே இருந்தாங்க. பைபிள் வச்சுருந்தாங்க, ஓதுனாங்க, படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் கேளு, அவங்க நல்லவங்க இருக்காங்க. குரான் நிறைய சிறப்பாக சொல்லுது. அவங்க நல்லவங்க இருக்காங்க, துறவிகள் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுது. ஒரு சில கெட்டவர்களும் அங்கே இருந்தாங்க. அதுவும் குரான் கண்டிக்குது. நம்மளும் இன்றைக்கி சொல்கிறோம், நமக்கு கள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க, நம்மளும் கண்டிக்க தான் செய்கிறோம். அப்போ நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேளு, உண்மையான மனிதர்கள்ட்ட போய் கேளு. அதான் குரான் சொல்லுது. பிரதர் சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் நாம் இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய வேதம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான சில கேள்விகளுக்கு நேராக நாம் நிற்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய வேதம் தெரியாதனால நமக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. சில பேருக்கு உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இன்னும் இதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள, இன்னும் இதை பற்றி இந்த மாதிரியான விஷயங்களில் கடவுள் உங்களை லீட் பண்ணலாம். ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு லீடிங் இருந்துச்சுன்னா, பிரதர் அவங்க மினிஸ்ட்ரி பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ கீழே வர அந்த வெப்சைட் அட்ரஸை பாருங்கள். அதில் அவங்க மினிஸ்ட்ரி பற்றி இருக்குது, அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸும் இருக்குது. அவங்க நிறைய டிபேட்ஸ் நடத்தியிருக்காங்க, வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் அவங்க வெப்சைட்டில் இருக்குது. ஸோ உங்களுடைய லீடிங் இன்னும் இந்த அப்பாலஜெட்டிக் மினிஸ்ட்ரிக்குள்ளே இருக்குமே, ஆனால் அது உங்களுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நேரத்தில் எங்களோடு கூட நீங்களும் பகிர்ந்து கொண்டதுனால கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தேங்க்ஸ். See you again. Thank you, brother.